துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சேவமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, என் சேவமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா, ஆமென். எல்லா நேரங்களும் துதிக்கப்படத்தக்கவர் நமது ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. இன்னொரு பாடலை கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். 356வது பாடல். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவ
தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலில் எங்கள் பாவங்கள் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஜீவனாலும் வாசங்களே ஜீவதாரனை நேசிக்கிறார். உயர்த்திடுவோம் உம்மையே, சீர் மிகுந்திடும் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். மெய்யாகவே அவர் நம்ம மத்தியிலே நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். நம் ஆலை பகுதியில் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். வீடுகளில் இருக்கிற நீங்கள் யாவரும் அப்படியாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய வார்த்தை கேட்கவும் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்படியாக ஒப்புக் கொடுக்கலாம். உடனே அவருக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லலாம். நம்முடைய மத்தியிலே ஜெபங்களை கேட்டு தேவன் நமக்கு செய்து வருகிற காரியங்கள் எல்லாரும் நாங்கள் பார்த்திருக்கிறீர்கள். விண்ணப்பங்கள் அப்படியாக அநேக விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவையெல்லாம் இந்த நாட்களிலே ஜெபங்களை கேட்கப்பட்டதினாலே விண்ணப்பங்கள் எல்லாம் குறைந்து வருகிறது. மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு பதில் செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். இந்த வேலையிலும் கூட தேவனுடைய வார்த்தையினால் நாம் பலப்படும்படியாக நம்ம மத்தியிலே செய்ய ஒரு மோசடியா இருக்கிறாங்க. அவர் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும்படியாக பட்சமாக அழைக்கிறேன்.
தானியேலுடைய நாட்கள் அப்படிதான் சொன்னாங்க. தானியேலை பார்க்கும் பொழுது சாரி முதல்ல சொல்லக்கூடாது, நான் மறந்துட்டேன். கேக்குதா பாருங்க, சாரி மன்னிக்கவும், கவனிக்கவில்லை. ஸ்தோத்திரம். அப்படியாக தானியேல் அப்படிதான் துதிக்க கூடாது, நம்ம செய்தியில பார்க்க போறோம் அதை அப்படின்னு பிசாசு எல்லா தடைகளும் கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஆனா தேவன் எதிர்க்கும், தானியேல் எதிர்க்கும் கவலைப்படாமல் என்ன செய்தான், அவன் துதிக்கிறத துதித்து கொண்டே இருந்தான். தேவன் காட்சியில் இறங்கினான். இந்த நாட்களில் பிசாசு அப்படியாக ஒரு சூழ்நிலை உண்டாக்கினான். சபையெல்லாம் மூடிடுவேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தேவன் நல்லவராக இருக்கிறார். அவனுக்கே இவ்வளோ காரியங்கள் தந்திரம் தெரியனா, எல்லாத்தையும் உண்டாகின தேவனுக்கு எவ்வளவு காரியங்கள் தெரியும். அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று பவுல் சொல்லுகிறார். தேவன் அதை அறிந்திருக்கிறார். முன்னதுக்காக நமக்கு ஒரு ஆயத்தத்தை செய்து இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படியாக உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதுல ஒரு நல்ல ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நாட்களில ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படும்படியாக தேவன் நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம சபை மூலமாக அதுல நிறைய பேர் பிரயோஜனப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது முக்கிய காரணம் ஜெபம். ஜெபம் எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பதை திருகுதேச சொல்லதை எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்க, பாஸ்டர் சொன்னார், எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். சொன்னவங்க யாரும் கை கொள்ளாத ஒரு காலகட்டத்தில் ஜீவித்து கொண்டு இருந்தோம். ஏதோ ஜெபித்தோம். ஆனால் இப்போது அப்படி அல்ல. ஜெபத்தின் மூலமாக தேவனே நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அது உத்தமத்தோடு அந்த ஜெபத்தை செய்கிறவர்கள் அந்த விடுதலை பார்க்கிறார். உண்மையாகவே யார் ஜெபித்தாலும், அதுல ஒரு விஷயம் நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன். நிறைய பேர் ஜெபிக்கும், யார் ஜெபித்தாலும் எல்லாரும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்ம போதகர். அவர் அந்த நாள்ல இருந்து நான் பார்ப்பேன், யார் ஜெபித்தாலும் அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார். நான் யோசிப்பேன், பரவாயில்ல இதுன்னு. ஆனா அது எஃபெக்ட் என்னன்னா, நம்ம மாத்திரம் ஜெபிக்கிறதல்ல, யார் ஜெபித்தாலும் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். இப்போது கூட நம்ம இந்த இப்படிப்பட்ட இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஜூம்ல எல்லாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை கேட்டு உண்மையாகவே தேவன் அதை கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேவன் நாம் மையப்படுவதற்காக ஸ்தோத்திரம். மற்றும் நம்ம சபை ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் இப்படியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்க கடமை போட்டிருக்கோம். அதிக வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த செய்தி எளிமையில தேவன் மறைந்திருக்கிறார் என்பது இந்த செய்தி மூலமா நாம் பார்க்கிறோம். எளிமையில படிக்கும்போது ஒரு உற்சாகத்தையும், அதை தியானிக்கும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கிறது. இந்த கடைசி நாளில ஒரு கடிந்து கொள்ளுதான உபதேசங்கள் எல்லாம் நாம் இந்த நாளில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். உண்மையாகவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்கும்போது நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட அது ஊர்ஜிதமாக பாச சொல்லும்போது ரொம்ப ஒரு பக்கம் அதிக ஒரு அசைவு உண்டாக்கினது. ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது, ஆவிக்குரியவர்களுக்கு அதை குறித்து தெரியும். ஆகிய கர்த்தர் பிரியமானவர்களே, நாம் மிகவும் சிரத்தை உள்ள நாட்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் ரொம்ப சீரியஸாக நாம் செய்ய வேண்டியது முக்கியமான காரியம். அதிகமாக ஜபிக்க வேண்டும், வேதனை வாசிக்க வேண்டும், செய்தி அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏதாவது நம்மளுக்கு உதவி வேணும் என்றால் உடனடியாக போதவரை நாட வேண்டும். மேய்ப்பன் இல்லாமல் யாரும் வளர முடியாது. கர்த்தர் பிரியமானவர்களே, எல்லாம் ஒழுங்குக்கரமா இருக்கும் மொத்தம் திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுவது வருமானால் அதில் நாம் இருப்போம். அது குறித்து நான் அதே காலங்கள் வாசிக்க போகிறேன். இது ஒரு பைபிள் ஸ்டடியா இருக்கிறதுனால இன்னைக்கு செய்தியெல்லாம் வேதத்து மூலமாக நாம் இப்ப ஸ்டடி பண்ண போறோம். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்க தயவு செய்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவ ஆவியானவரை தவிர இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசுகிற காரியம் அல்ல. அது மாதிரி நான் ஒரு காலங்களில் செய்து அது ஒன்று வாய்க்காமல் போனது. ஆனால் தேவனை மையமாக வைக்கும்போது சொல்லுவது போல எவ்வளவு காரியங்களை பேசுவது காட்டிலும் காட் பிளஸ் என்று சொல்லும்போது அதுல வல்லமை உண்டு. அது மகத்தான ஒரு காரியம். அது அப்படியா தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். அது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை வாசிக்கலாம். கர்த்தர் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம், 21, 20, 21, 22 3 வசனம் நான் வாசிக்கிறேன். கேட்போம். கர்த்தர் பிரியமானவர்களே, தேவ ஜனமே அப்படியாக உன்னிப்பா கவனிங்க.
இதோ நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அதில் பின்பு சொல்கிறார், இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆவியானவரே இந்த வார்த்தை சொல்லுகிறார், ஆவியானவரே எழுது என்று சொல்லுகிறார், ஆவியானவர் சொன்னார் என்று அவர் சொல்லுகிறார். முக்கியமான ஒரு காரியம். நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டு இந்த லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக காரியங்களும் அல்ல ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது போல உடைய இரக்கமும் உடைய தயவும் உடைய ஈவும் எங்களை இப்படியா நடத்துகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் கூட கர்த்தாவே எங்களுக்கு எல்லா ஆராதனைகளும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரை வளர்க்கிறீர், அதற்காக நன்றி. இன்னும் அதிகமாக நாங்கள் வளரத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் இந்த உலகத்தில் எங்களை பலப்படுத்த ஆட்கள் இல்லை ஆண்டவரே. இந்த தாவீது பக்தன் சொன்னது போல, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூமியில் உண்மை தவிர வேறு ஒரு விருப்பமும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு கொடுக்கிறோம். உண்மையாக மெய்யான வார்த்தை ஆண்டவரே. பரலோகத்தின் பூமியில் உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை, உடைய விருப்பம் தவிர வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே. அதை நாங்கள் இப்பொழுது அனுபவிக்க முடியாது வைத்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஆண்டவரை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த உள்ளங்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக நீர் பிரசங்கித்த வார்த்தைகள் நாங்கள் மறுபடியும் தியானிக்கும் போது அதே அபிஷேகங்களை நடத்தட்டும். எங்களுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் எழுதப்படட்டும். விருதமான பிள்ளைகளை அது எங்கள் ரத்தம் மாம்சமாய் மாறட்டும். நாங்கள் அதை கை கொள்ளட்டும். எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தட்டும். கிருபை செய்யும், ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கனத்தின் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரை. இந்த அடிமை கொடை விலைக்கு நீர் மகிமைப்படுவீராக. அடிமை ஒன்றும் இல்லை ஆண்டவரை. அப்பிரோஜமான ஒரு வேலைக்காரன் சமூகத்தில் வந்து நிற்கிறேன். கிருபை பாராட்டும். சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரை. எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக நான் இந்த செய்தியை நாம் எப்படி ஜெயம் கொள்வது என்ற அந்த செய்தியிலிருந்து சில காரியங்களை தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். அது அருமையாக இருக்கிறது. நான் படிக்கும் பொழுது அது ரெண்டு விதமான காரியம். அது உண்மையாகவே அது பகுதியாக நாம் தியானிப்போமானால் அது 2-3 சர்வீஸ் கூட எடுக்கலாம், அவ்வளோ பெரிய காரியம். ஆனால் அது செய்ய முடியாது. சுருக்கமாக அதை செய்ய வேணும். அது தேவன் தான் செய்ய வேணும். எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. அதில் சில காரியங்கள் ஏனென்றால் ஜெயம் கொள்வது குறித்து பார்க்கும்போது கிறிஸ்துவ குறித்து ஒரு பகுதியில் கடைசியில் பேசுகிறார். நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிப்பீங்கன்னா தெரியும். அந்த கடைசியில் பேசும்போது கிறிஸ்து தேவன் எப்படி அதை ஜெயம் கொண்டார், நமக்காக என்னென்ன செய்தார், ஒரு அற்புதமான ஒரு காரியம். அது கடைசியில் நான் தான் சொல்லியிருக்கேன். அது கடைசியில் பார்ப்போம், கண்டிப்பாக நேரம் இருக்காது. இருந்தாலும் நான் அதை படித்து விட்டு போகலாம் இருக்கிறேன். இல்லை முதல்ல தோங்கினால் அதை விட்டு விடுமோ என்று யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாமே படிக்க போகிறேன் நிறைய காரியங்கள். இது என்ன பிரயோஜனமாக இருக்கும். புதிதாக கேட்கிற யாராக இருந்தாலும், அது ஸ்தாபனக்காரராக இருந்தாலும் சரி, இந்த செய்தியில் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்களையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே. நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், செய்தியில் அல்லாதவர்கள் பார்க்கிறீர்கள் என்றால், இது எதேச்சையாக நடக்கிற காரியம் அல்ல. இது தேவனாகிய கர்த்தரை உங்களை அழைத்து உட்கார வைத்து பார்க்கும்படியாக வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை. அப்படி என்றால் இந்த செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, பேழைக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் தேவனாகிய கர்த்தர் மக்களை ரட்சிக்கும்படியாக உலகம் முழுவதற்கும் ஒரு தீர்க்கதரிசி தேவன் அனுப்பினார். அவர் வேற யாரும் இல்லை,
தேவனாலே வளர்க்கப்பட்டு, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனே எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளாக அவரே பிரவேசித்து, அவரே பிரசங்கித்து, அவருடைய ஊழியத்தை செய்து தேவன் அந்த பாத்திரத்தை எடுத்து விட்டார். பாத்திரத்தை எடுத்துன்னு வேதம் சொல்கிறது, கடைசி நாளில் அவருடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. அப்போ அவருடைய சத்தம் இப்பொழுது போய்கொண்டு இருக்கிறது. ஆகவே இது புதிதாக கேட்கிற யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு புரியவில்லை என்றால் தயவு செய்து யாரையும் போய் கேட்காதீங்க. இந்த உலகத்தில் யாரை போய் கேட்டாங்களும், உங்கள் சொந்த குடும்பத்தினுடைய காரியத்தை போய் கேட்டால் கூட உங்களை கலகம் பண்ணி பிரித்து நாசம் பண்ணி அழிச்சிடுவான். ஆகவே நீங்கள் எதையாவது கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் கேளு அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று வேண்டும், உங்களுக்கு வேதத்தில் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருப்பானால் அவன் தேவனிடத்தில் போய் கேட்க வேண்டும் யாக்கோபு சொல்லுகிறார். ஆகவே இந்த செய்தி புத்தகங்களை நீங்கள் கேட்கும்போது அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் நேரடியாக இந்த செய்தி புத்தகங்கள் சென்னை சபையில் கிடைக்கிறது. மற்றும் நீங்கள் அதை நெட்டில் பார்த்து அந்த செய்தி புத்தகங்களை வாசிங்க. தனியாக இருக்கும் பொழுது ஏதாவது டவுட்டுகள் இருக்குமானால் அப்படியாக நீங்கள் தயவு செய்து ஸ்தாபன மக்களையோ வேறு கண்டவர்களெல்லாம் நீங்கள் போயிட்டு என்ன செய்யுங்க, கேட்காதீர்கள். இதை உண்மையாகவே இதை கண்டு இதை தெரிந்து இதில் ஜீவிக்கிற இந்த உயிரோட்டத்தை பார்க்கிற மனுஷரை பார்த்து கேளுங்க, கண்டிப்பாக உங்களை வழி நடத்துவார்கள். ஏனென்றால் இந்த செய்தியானது யாரையும் போட்டி போட்டு மக்களை வளர்ப்பதற்காக அல்ல, இல்லை என்றால் பட்டிமன்றம் மாதிரி மக்களை சேர்த்து ஏதாவது வாதம் பண்ணுவதற்காக அல்ல. இந்த செய்தி வந்த ஒரே ஒரு நோக்கம், இந்த சரீரம் மறுமாக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையில் அந்த மனுஷன் தேவனை சந்திப்பதற்காக தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே தனிப்பட்ட ஒரு உறவை உண்டாக்குகிற ஒரு செய்தி இது. இது யாருக்கும் சம்பளம் கொடுத்து ஏதோ பணங்களை கொடுத்து எங்கேயோ யாரை கொடுத்து அதனால் கொடுத்து நடத்துகிற ஒரு வார்த்தை கிடையாது இது. அதை தயவு செய்து புதியவர்கள் யாராக இருந்தாலும் இதை பார்க்க புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியவில்லை என்றால் தயவு செய்து முழங்காலில் நின்று தேவனிடத்தில் கேளுங்கள். ஏனென்றால் மூளையினால் ஆகாதது முழங்காலில் ஆகும். மூளையில் ஒன்று சாதிக்க முடியாது, முழங்காலில் நீங்கள் சாதிக்கலாம். ஆகவே யாரிடத்திலும் போய் தயவு செய்து எதையும் கேட்டு உங்களை கெடுத்துக்கொள்ள. எவனுமே நல்லதுக்கு வழி காட்ட மாட்டான். அந்த உலகத்தில் கெட்டு போகிறதுக்கு வழி அநேகம் உண்டு. அதனால தான் வேதமே சொல்கிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்கிறது, ஆனால் வரத்துக்கு போகிற வாசல், தேவனிடத்தில் போகிற வாசல் இடுக்கமும், இடுக்கம்னா நெருக்கி கொண்டு போகணும், இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது, அதில் பிரவேசிப்பவர்கள் என்று எழுதல வேதத்தில். நல்ல கவனிங்க, அதை மத்தியில் எழுதும்போது எழுதுகிறார், அதில் பிரவேசிக்கிறவர்கள் என்று அதில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் பிரவேசிக்கிற இதுனா இது உலக பிரகாரமாக இருக்கிறது, பொருட்காட்சி கிடையாது இது பிரவேசிக்கிறதுக்கு. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ ஏன் அதை அங்கு எழுதினார் என்றால், இந்த கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு போவதற்கு, இந்த கடைசி நாட்களில் கரெக்டாக கேட்குதா? கரெக்டாக கேட்குதா போகிற ராஜா? நான் வரும்போது தான் எதுனா ப்ராப்ளம் உண்டாகி போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்குதா பாருங்க ஐயா? தண்ணீர் இல்லையா? எனக்கு இந்த தண்ணி பிரச்சனை பேசுனா அந்த கேட்குதா? கடங்களுக்கு வருந்துகிறோம், கொஞ்ச நேரம் இருங்க, ரெடி பண்ணுறாங்க. பில்லு கேட்க சரியாகுதாப்பா? பாருங்க பிரதர், ஏன்னா அது ரெக்கார்டிங்களோ சரியில்லைன்னு நல்லா இருக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தர் பரிசுத்த மகிமைப்படட்டும். ஆகவே இந்த செய்தி அப்படியாக நாம் வாசிக்கும் போது கர்த்தர் பிரியமானவர்களே, அது தேவனுடைய சமூகத்திலிருந்து அதை கேட்டு நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் இப்போ நான் இந்த செய்தியில் அநேக காரியங்கள் நான் வாசிப்பதும் எடுத்து சொல்வதுமாக இருப்பேன். ஆகவே நீங்கள் கேளுங்க. புதியவர்கள் தயவு செய்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜபத்தில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் கடைசி நாட்களில் ஒரே ஒரு காரியம், இந்த செய்தியின் நோக்கம் சரீரத்தை மறுபடுத்தி கர்த்தர் வரும்போது அந்த வருகைக்கு கொண்டு போகிற ஒரு செய்தியை தானே தவிர வேறு ஒரு காரியமில்லை, எதற்காக கொடுக்கப்படலை இது. அதனால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உண்மையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். வேதம் அப்படி தான் சொல்கிறது. இதை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்கள் கை கொள்வர்கள் பாக்கியவான்கள். அவை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நேரடியாக நாம் செய்திக்கு போகலாம். கர்த்தர் பிரியமானவர்களே, இதை தீர்க்கதரிசி அப்படியாக சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த ஜெயம் கொள்கிற சிலரை குறித்து நாம் வேதத்தில் அப்படியாக இந்த செய்தியில் பார்ப்போம்.
ஜெயம் கொள்ளுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்கிறார். அதை நான் அதிலிருந்து எடுத்த சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். ஜெயம் கொள்ளுதல் என்றால் சோதனையை மேற்கொள்ளுதல். யார் யார் சோதனைகளை மேற்கொண்டார்கள் அதை நாம் பார்க்க போகிறோம். சோதனையை மேற்கொள்ளுதல், பிசாசுடைய தந்திரங்களை ஒவ்வொன்றையும் கண்டு அதை கண்டு கொள்ளுதல். அவன் தந்திரத்தை கண்டு கொள்ளும் போதுதான் அவன் என்ன சோதனை கொண்டு வரான் அது கேட்டபடி வேத வார்த்தையின்படி நாம் ஜீவிக்க முடியும். அடுத்து ஆவியின்படி நடக்கும்போது கிறிஸ்துவின் ஆவியின்படி நடக்க வேண்டும், மாம்சக்கிரியின்படி அல்ல. நாம் ஆவின்படி நடக்க, மாம்சக்கிரியின்படி நடக்கும்போது தோல்வியை சந்திப்போம், ஆவின்படி நடக்கும்போது நாம் ஜெயத்தை கொள்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வாசமாயிருந்தால் கண்டிப்பாக நாம் ஜெயம் கொள்ளுவோம். பிசாசுக்கு செவி கொடுத்தால் ஜெயம் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் அதை தந்திரமாக கொண்டு வந்து செவி கொடுக்கும்படியாக செய்கிறான். அது நான் செய்தியில் மறுபடியும் கொண்டு வர பார்க்கலாம். ஜெயம் கொள்வதற்கு நாம் முழு சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கிறோம். முழுமையாக நம்ம சரீரத்தை அவர் இயக்கும்படியாக நம்முடைய அவயங்கள், சபையினுடைய எல்லா விசுவாசிகளையும் சபையினுடைய அவயங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த அவயங்கள் என்றால் ஒன்றாக வேலை செய்யும் பொழுது ஜெயம் கொள்ள முடியும். அவையும் வேறு வேறு மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாது. நம்ம சரீரம் அதை தான் சொல்கிறார். பவுல் சொல்லும் பொழுது சுபாவமே உங்களுக்கு அதை போதிக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் இயற்கையிலே நம்ம சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் ஒன்றாக எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தை கட்டுப்பட்டு இயங்குகிறது. அதே போல் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்றாக இருந்து வேலை செய்யும் பொழுது அப்படியாக ஜெயம் கொள்ள முடியும். அடுத்தது நாம் சுயத்துக்கு மறிக்க வேண்டும். மறிக்கும் பொழுது நாம் ஜெயம் கொள்கிறோம். அவிசுவாசம் ஒரு நாளும் ஜெயம் கொள்ள முடியாது. ஆகவே அவிசுவாசத்தை விட்டு தள்ளி விசுவாசத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரே சிந்தையாய் இருக்கும்போது நாம் ஜெயம் கொள்ள, அது குறித்து சொல்கிறார். நாம் பிதாவை கனம் பண்ணுதலும் வார்த்தைக்கு கீழ்ப்படி நடப்பதும் ஒரே சிந்தையாய் இருத்தல், அது பிதாவை நாம் கனம் செய்வதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பேச்சினாலே நாம் ஜெயம் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எது நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த செய்தியிலிருந்து பார்க்க போறோம் கர்த்தர் பிரியமானவர்களே. ஆகவே முதலாவது ஜெயம் கொள்ளுதல் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் தேவனிடத்தில் சும்மா இருக்க வேண்டும். சும்மா இருக்கணும், ஜெபம் பண்ணாது, வேதம் வாசிக்காது, சும்மா இருக்கிறது குறித்து வேதம் சொல்லவில்லை. அப்படியாக மோசே தன்னுடைய சுயபலத்தை காட்டும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுப்பது. அப்பொழுது நாம் சும்மா இருக்கும் பொழுது அவர் காட்சியில் இறங்கி காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே முழுமையாக அவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சோதனையை மேற்கொள்ளுதல் தான் நாம் என்ன செய்வோம்? ஜெயம் கொள்ளுதல். ஜெயம் கொள்ளுதல் என்றால் சோதனையை மேற்கொள்ளுதல். அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, நான் சைதிலிருந்து சில காரியங்கள் அப்படியாக வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் மெதுவாக பொறுமையாக சொல்லி நான் அப்படியே கடந்து போகலாம் என்று இருக்கிறேன். ஜெயம் கொண்டவர்கள் அவர்கள் குறித்து சில காரியங்களை நான் சொல்றேன், கவனியுங்கள். இந்த காலத்துக்கு நோவா முன் அடையாளமாக இருக்கிறான் ஜெயம் கொண்டதுல. ஹல்லேலூயா. நோவா எப்படி இருக்கிறார்? முன் அடையாளமாக இருக்கிறார் ஜெயம் கொள்கிற காரியத்துல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நடக்கும் என்றால் நோவா குறித்து அநேக காரியங்கள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நோவானுடைய சப்ஜெக்ட் பெரிய, எல்லா செய்திகளிலும் நோவா குறித்து ஒரு காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் நம்ம கலெக்ட் பண்ணி பார்ப்போம்னா முழு பிக்சர் கிடைக்கும் நோவா குறித்து. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் குறித்து பேசுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஜெயம் கொள்கிற காரியத்தில் நோவா என்ன செய்தார் அவரை குறித்து பேசுகிறார். நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் இருந்த காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருக்க கூட. ஆனால் ஜெயம் கொண்டவர்கள் அதில் 8 பேர் மாத்திரமே. அந்த நாட்களை அப்படியாக கொண்டு வந்து கடைசி நாட்கள் நம்முடைய நாட்களில் இணைக்கிறார். நோவாவுக்கு எப்படி ஜனங்கள் செவி கொடுத்தார்களோ அதே போல் கடைசி நாட்களில வருகிற தீர்க்கதரிசிக்கு மக்கள் செவி கொடுப்பார்கள். அந்த நாட்களில் எப்படி ஒரு சிறு கூட்டத்தை தேவன் அந்த பேழைக்குள்ளாக கொண்டு வந்தாரோ
அதே போல் இந்த நாட்களில கூட ஒரு சிறு கூட்டத்தை வார்த்தைக்குள்ளாக கொண்டு வரும்படியான ஒரு காலமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் நோவாவில் இருந்த 8 பேர் மாத்திரமே ஜெயம் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், ஜெயம் கொள்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள், கேள்வி கேட்க மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, வேதத்தையும் செய்தியும் கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாசி. அப்படி என்றால் ஜெயம் கொள்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது என்று திட்டமாய் சொல்கிறார் தீர்க்கதரிசி. அப்படி என்றால் அவன் தன் செவி, அதை காதுள்ளவன் கேட்க கடவன், அவன் சொல்லும்போது அது அப்படியாக செவி கொடுக்கிறான். அப்பொழுது அவர்கள் பேழையின் வாசலுக்கு வெளியே மாட்டிக்கொள்ளவில்லை, வாசலுக்கு உள்ளாக வந்தார்கள். அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால பேழைக்கு வெளியே இல்லை, பேழைக்கு உள்ளாக வந்து விட்டார்கள். அவர்கள் செவி கொடுத்தவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்த வாழ்க்கை ஒரு வித்தியாசமான காரியம், அது உலகத்துக்கு தெரியாது. அவர்களுக்குள்ளாகத்தான் அந்த வார்த்தை கிரியை செய்கிறது, அந்த வார்த்தை அவர்களை நடத்துகிறது, அந்த வார்த்தை அவர்களை காப்பாற்றுகிறது, அந்த வார்த்தை ஏதோ ஒரு காரியத்தை அவர்களுக்குள்ளாக செய்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அது செவி கொடுத்ததுனால. அதனால கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களே, பொதுப்படியாக திருக சொல்கிறார், அன்பான நண்பர்களை எல்லாரும் கவனிங்க, வாசல் அடைக்கப்படாதற்க வாசல் மூடுவதற்காக காத்து கொண்டு இருக்காதீர்கள். இயேசு சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அநேக முறை இதை நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிட்டாங்க, அநேகமும் நம்ம சபையில சொல்லியாச்சு, அநேக வருகிறெல்லாம் தான் சொல்லுகிறாங்க. சொல்லும் பொழுது அது உள் நோக்கத்தை யாரும் பார்ப்பதில்லை. கர்த்தர் பிரியமானவர்களே, உள்நோக்கம் என்ன சொல்ல வருகிறார்? இந்த கடைசி நாள் அப்படிதான் இருக்கிறது. இதை சொல்லிக்கொண்டே 120 வருஷம் அவர் பிரசங்கம் ஒரே காரியத்தை சொன்னார். இப்பொழுது நாம் பல நாட்களாக அதை தான் சொல்லிக் கொண்டு வருவோம். மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும். யாராக இருந்தாலும் சரி, வாசலுக்கு வெளியே மாட்டிக்கொண்டால் அவர்கள் அநேகருக்கு நல்ல கவனிக்க, இந்த வார்த்தை சொல், அதில் அநேகர் நல்லவர்கள் கூட இருந்திருக்கலாம். அவங்களை எப்படி நல்லவர் சொல்றாரு திருச்சின்னா, அவர்கள் எப்படின்னா, அவரு இந்த நோவா நல்லவர் தான், அதனால கடைசி நேரத்துல எப்படியாவது சகோதரர் நோவாவுடன் சென்று பேழைக்குள்ள போயிடலாம், ஏனென்றால் அவரும் நல்லவராக இருக்கிறார் என்று அநேகர் நினைத்திருக்க கூடும். நினைப்பு தான் பொழப்பு கிடைக்கும், நினைக்கிறதெல்லாம் இங்க காரியமே கிடையாது. நான் அப்படி நினைச்சேன் பிரதர், அப்படி நடந்துச்சு பிரதர், நான் அப்படியே நினைச்சிருந்தேன் பிரதர், அப்படியே நினைச்சுன்னு இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கை ஃபுல்லா. அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த கவனிங்க, அந்த 8 பேர் மாத்திரமே உள்ளே பிரவேசித்து விட்டார்கள். இதை கொண்டு ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அதை குறித்து கவலையற்றவர்களாய் இருப்பீர்களானால், பொறுப்பற்றவர்களாய் இருப்பீர்களானால், நம்மளுக்கு பாருங்க, உண்மையா சொல்றேன், ஒரு காலத்துல இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நாட்கள்ல, தானியேல் நாட்களில, இன்னும் பழைய ஏற்பாடு நாட்கள் பார்த்தீங்களா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் யாருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு சபைகளுக்கு பார்க்கும்போது தீர்க்கதரிசி நாட்கள் கூட பல ஆயிரம் கிலோமீட்டர் மைல்கள் தூரத்துல கார்கள் ஓட்டிக்கொண்டு இரவும் பகல் நடந்து வந்தார்கள், கார்ல வந்தாங்க, எப்படியே வந்தார்கள், செய்தி கிடையாது சொன்னார்கள். ஆனா இந்த நாட்கள் அப்படி இல்லை, வீட்டை தேடி வருகிறது வார்த்தை, சத்தியம் வீட்டை தேடி வருகிறது. படுத்து இருக்கிற எழுப்பி ஜெபம் பண்ண வைக்கிறார் தேவன். இப்போ சென்னை சபைக்கு வெளியே எப்படி எனக்கு தெரியாது. இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா தன்னை காட்டுவதற்காக, தன்னுடைய ஸ்டைல காட்டுவதற்காக நான் அழகா பேசுறேன், அப்படி பேசுறேன், ஏதோ வாதங்களை செய்து கொண்டு அதை வெளிப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு அநேக ஒளிபரப்பி கொண்டிருக்காரு. நம்ம அதை செய்யல, நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது. தேவன் செய்கிற காரியத்தை அருமையான ஒரு போதகரை தேவன் கொடுத்தார். மக்களை ஆயத்தப்படுத்த முடியாது, தன்னுடைய ஜனங்களை அவங்களை பலப்படுத்த முடியாது. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இது. இந்த சிலாக்கியத்துல கூட பாருங்க, அநேக வாலிப பிள்ளைகள் வந்து உட்காருவதில்லை, உட்கார்ந்து கேட்பதில்லை. ஆனாலும் கர்த்தர் கிருபையா இருப்பாரு, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்க கர்த்தர் பிரியமானவர்களே. ஆக வீடை தேடி வார்த்தை வருகிறது, ஜெபம் வருது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பாருங்க, நான் கூட என்ன பண்ண, சிலருக்கு இந்த செய்தி, நம்ம செய்தியே கூட சரி, எல்லாருக்கும் அந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக அனுப்புறேன். வீட்டை தேடி வரும்பொழுது, உன் கதவை தட்டும் பொழுது, இன்னைக்கு ஸ்தாபன கதவை தட்டினுக்கிறார் தேவன். நம்ம என்ன, நம்ம ஆளுங்களை தட்டி எழுப்பினுக்கிறோம். இப்போ நம்ம ஆளுங்களை தட்டி எழுப்பும் போது போய் படுத்துன்னு இருக்குது, தூங்குறது, தனக்கு இஷ்டமான வந்து ஜபத்துல கலந்துக்குது, தனக்கு இஷ்டமான வந்து மீட்டிங்ல பாக்குறது, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துதாங்கிறார். என்னென்ன செய்யறோன்ட்டு, சபையில எப்படி இருக்கிறோமோ வெளியே எப்படி இருக்கிற திரும்ப சொல்கிறார், நீ சபையில இருந்தாலும் மனவாட்டி தான், நீ டாய்லெட்ல இருந்தாலும் மனவாட்டி தான், குளிச்சுன்னு இருந்தாலும் மனவாட்டி தான், கடையில இருந்தாலும் மனவாட்டி தான், ரோட்ல இருந்தா எங்க இருந்தாலும் உனக்கு சுபாவங்கள் அப்படியே இருக்கணும் தேவனை கூடவே. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற சிரத்தையோடு இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே.
ஜெபத்தோடு இருக்க வேண்டும், பயபக்தியோடு இருக்க வேண்டும், அந்த பிரசன்னத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம அதாவது நம்ம நினைக்கும் போது தேவன் நம்ம வீட்டுக்குள்ளாக வர வேண்டும். கர்த்தர் பிரியமானவர்களே, ஏனென்றால் அவ்வளவு தூரம் நாம் நெருங்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது, இந்த செய்தியுடைய வல்லமை நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா, எப்போ யோசித்தாலும் அந்த வல்லமை நமக்குள்ளாக வந்து வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆகவே அநேகர் சொல்லுவாங்க, என்ன கூப்பிடலையே, கவர்மெண்ட்ல ஏதாவது கொடுக்குறானாக்கா கூப்பிடாதே, டைம் எல்லாம் நோட் பண்ணி கேலண்டர்ல மறக்காது, என்ன பண்ண ஒரு டோக்கன் வாங்கிறதுக்கு ஓடுறான் மனுஷன், பணம் கொடுத்தா ஓடுறான், எதுக்கோ ஓடுறான். ஆனா ஜபத்துக்கோ மற்ற காரியத்துக்கு என்ன கூப்பிடலையே. எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. கர்த்தர் பிரியமானவர்களே, தேவன் ஒரு தடவை தான் கூப்பிடாரு, மீதி நீ தான் நடக்கணும். சொல்றார், நீ முதல்ல முயற்சி எடு, அப்புறம் ஆண்டு செய்வார். சும்மா வந்தா அப்பப்போ கூடணும். ஒண்ணு குழந்தை வந்து பிறந்தா, கர்த்தர் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது அருமையா, புதிதாய் பிறந்த குழந்தை போலன்னு சொல்லும்போது, புதுசா பிறகுற குழந்தைக்கு தான் தாய் தூக்கி பால் கொடுப்பாங்க. அப்ப கூட அது கத்தணும், கத்தனா தான் அதுக்கு பால், கத்தாத குழந்தைக்கு பால் கிடையாது. கொஞ்சம் நடக்கும் போது குழந்தை என்ன செய்யும், பசித்த தாயை பார்த்தா ஓடியாரு. உனக்கு பசி இருந்தால் ஜபத்துக்கும் வேதத்துக்கும் செய்திக்கும் இந்த நாட்களில எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் சொல்றாரு. எடுத்துக்கொள்ளப்படுதல போகிற ஒரு மனவாட்டி உலகத்திற்கும் எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாள். அவள் முக்கியத்துவம் மனவாள மேலதான் இருக்கும், வார்த்தையின் மேலதான் இருக்கும். சரி, இதையே நம்ம ஜெயம் கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி ராப்சர்ல போகுது? நான் முதல்ல அதை வாசிக்கணும்னு நினைச்சேன், டைம் இல்லைன்னு வாசிக்கல. ராப்சரை கொடுத்து பேச நிறைய பிரசங்கம் பண்ணி நீங்க கேட்டு இருக்கிறீங்க, பாச சொல்லிக்கலாம் சொல்ல. அதனால அருமையான போன வாரம் கூட பாச ஒரு காரியத்தை வாசித்தார். வேதத்தையே மாற்றத்துக்கு ரெடி பண்ணிட்டான். அவன் பண்ணிட்டான். எப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி நாளத்தை மாற்ற போகிறார்கள் சொல்றான் அவன். அது சிலதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணி செட்டப் பண்ணி கடைசி கொண்டு வந்து வைப்பான். அது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்குது. வேதத்தில் நான் அன்னைக்கு வாசிக்கும் போது யோசித்தேன், அவர் ஆசாரிய வாயில வேதத்தை தேடுவார்களே, எப்படி தேடுவாங்க? வேதம் கிடைக்க கூடாத, வார்த்தை கிடைக்க கூடாது, பஞ்சம் வறுமை எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் ஒரு காலத்துல யோசித்தேன். காலங்கள் போகும்போது வேற வேற மாதிரி யோசனை வந்தது. அதுல முழு பிக்சர் போன வாரம் பாஸ் சொல்லிட்டாரு. அதை அவன் அங்க மாத்திட்டான்னா ஒரிஜினல் வேதத்தை தேடுவான், கிடைக்காது. ஏன்னா ஒரிஜினல் வேதம் தான் உன்னை காப்பாற்றும். ஒரிஜினல் தேவன் சொன்ன வார்த்தை தான் காப்பாற்றும், மனுஷன் சொன்னது காப்பாற்றாது. கண்டிப்பாக அது யாரா இருந்தாலும் சரி. எல்லாம் நினைக்கிறாங்க எங்க பாஸ் காப்பாத்தாரு, போப்பு காப்பாத்தாரு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. போப்பு ஒரே ஒரு வேலை செய்யலாம், எல்லாருக்கும் காப்பு கட்டி நெருப்புல அனுப்பிடலாம். அது ஒண்ணுதான் அவளால செய்ய முடியும். ஒருத்தர் காப்பு கட்டானா என்ன செய்வான்? நெருப்புல போறதுக்கு அதுதான் செய்ய முடியுமா தவிர, கர்த்தர் பிரியமானவர்களே, நான் சொல்றேன், கஷ்டப்படாதுங்க. இருக்கிற உண்மையை சொல்லி ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? ஹல்லேலூயா. உண்மையை சொல்லும் போது கண்டிப்பா கஷ்டம் இருக்கும், வலி இருக்கும். ஊசி குத்தும் போது வலி இருக்கும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் உடம்பு சுகமாகும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கட்டி இருக்குதுன்னா அவனை தடவி கொடுத்தாக்கா அவன் சீக்கிரம் செத்து போவான்னு அர்த்தம். உடனே கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டு ஆபரேஷன் பண்ணி உள்ள தேவையில்லாத எடுத்து போட்டுடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டிய காலகட்டத்தில் அதை எடுத்து போடுறதுக்கு தான் செய்தி கொடுத்திருக்கிறார். அது ஒரு ஜெயம் கொள்ளுதல். இப்ப நம்மளுக்கு இந்த செய்தியை படிச்சுட்டேன்னா உலகத்தை ஜெயம் கொள்றன்னு அர்த்தம். செய்தியை ஏற்றுக்கொண்டால் நீ எல்லாவற்றையும் ஜெயம் கொள்றன்னு அர்த்தம். நீ செய்தியிலும் வார்த்தையிலும் பைபிளையும் இருந்து நீ ஜபத்துல தரித்து இருக்கும் போது இயேசு மாத்திரம் நோக்கி பார்ப்ப, என்ன எல்லாத்தையும் ஜெயம் கொடுத்தன. இன்னைக்கு உலகத்துல மக்களுக்கு டிவியை ஜெயம் கொள்ள முடியல, உலக காரியத்தை ஜெயம் கொள்ள முடியல. சப்போஸ் வேதத்தை குறித்து யாருக்கெல்லாம் பேசும்போது அவர் எப்பவுமே நம்மளை பார்த்தா இப்படித்தான் புத்தி சொல்லுவாரு, அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இது ஒரு கும்பல். அப்போ நான் முன்னே நீ ஜெயம் கொள்ள முடியல. உலக காரியங்களை அதிகமா நான் நாடும்போது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள போக முடியாது. அதனாலதான் இங்க சொல்றார், நோவா ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு முன்னால நின்ன ஒரு மனுஷன். அவரு எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டார் நோவா. நோவோடு இருக்கிற உலகத்தை ஜெயிக்க முடியல, சொந்த பந்தத்தை ஜெயிக்க முடியல, உலக காரியத்தை ஜெயிக்க முடியல, எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியாது. அதை ஒட்டி கொண்டு இருந்ததுனால பேழைக்குள்ளாக பிரவேசிக்க முடியல. அதை தாங்க சொல்கிறார். 8 பேர் மாத்திரமே அந்த வார்த்தைக்கு தேவனுக்கு செவி கொடுத்து அவர்கள் அன்னைக்கு பாருங்க, நோவா நாட்கள் எவ்வளவு பேர் என்னன்னா யோசித்திருப்பான். இந்த தீவிர சொல்ற மாதிரி கடைசி நேரத்தில் போய் தாத்தா கூட சேர்ந்தனால யோசிச்சிருப்பான். கடைசி நேரத்தில் சேர முடியாது. உனக்கு எப்போ உனக்கு ஒரு வார்த்தை தேடி வருது உன் வீட்டை தேடி, அப்பொழுது அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்ம பண்ணாரு, அங்க போய் சேர முடியும். ஆகவே நீங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கவலையற்றவளா நீங்க இருக்கக்கூடாது. நீங்கள் உடனே என்ன பண்ண, துரிதமாக நேரம் கிடைக்கும் பொழுது இயேசு கிட்ட ஓடி வாருங்கள். இயேசு மாத்திரமே வாசல். வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தை புரியலையா, செய்தியை படிங்க. கர்த்தர் கண்டிப்பாக காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நோவுடைய பேழைக்குள்ளாக சென்று போனால் நல்ல கவனிங்க. நோவா பேழை என்று சாதாரணமாக நினைக்க வேணாம். பேழைக்குள்ளாக போகும்போது சுபாவம் மாற்றப்படும். ஹல்லேலூயா. வெளியே காட்டுல சுத்தி கொண்டு இருந்த மிருகங்கள் ஒன்னோட ஒன்று அடிச்சுக்குது, புடிச்சுக்குது, என்னென்னமோ செய்யுது. நோவா பேழைக்குள் போயிட்ட பிறகு
சமாதானமாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாக, ஒண்ணு பார்த்து அன்பா சிரிக்குது. பயமே இல்லை உள்ள. நோவா பேழைக்குள்ள போனா பயம் இல்லை. வெளியே இருக்கும்போது நாய் பூனையை பார்த்தா பயப்படுது, சிங்கத்தை பார்த்தா நெறி ஒன்னோட ஒண்ணு பயம். ஆனா உள்ள போகும்பொழுது எதுக்குமே பயம் இல்லை. நோவா பேழைக்குள்ள, அதுக்கு தான் கூப்பிடுறது. நீ செய்திக்குள்ளாக வந்த பயம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பேழைக்குள்ளாக போகும்போது பயம் இல்லை. ஹல்லேலூயா. சுபாவங்கள் மாற்றப்படும். பேழைக்குள்ள போயிட்டு என்ன மாறும்? சுபாவம், அன்பு வரும், ஒருத்தர் சினை. அதத்தை சொன்னார், அருமையா சொல்றாரு திருவேசு. அது படிக்கும் போனா அது குறித்து நான் சொல்லியிருந்தேன். ஆகவே 2வது 3 காரியத்தை சொல்றார் திருவேசு. நோவாவின் காலத்தில் அவருடைய ஜனங்களை ரட்சிக்க ஒரு பேழையை அனுப்பினார். ஜனங்கள் ரட்சிக்க அவங்க காப்பாற்றுறதுக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு சுபாவங்களை மாற்றி காண்பிக்கிறார் தேவன். பேழை வார்த்தை சுபாவத்தை மாற்றும். 2வது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டை வைத்தார். 2வது 3வதாக நம்முடைய நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் தற்போது செய்தியை வைத்திருக்கிறார். ஸ்தாபனத்தை அல்ல, ஸ்தாபன கொள்கைகள் அல்ல, உலக யோசனைகள், மனுஷ யோசனைகள் அல்ல. வேதத்தை பொறிச்சு தம்முடைய சொந்த யோசனை, தனக்கு தெரிஞ்சதை சொல்வது அல்ல. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம என்ன பண்ணாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பேழையில ஒரு விஷயம் பாருங்க. மோசே அந்த ஆர்க் பேழையில வச்ச உடனே, பேழையை பார்த்த உடனே அந்த பார்வோன் பொண்ணு மனசு மாறி போச்சு. மற்ற குழந்தைகளை பார்த்தா கொல்லணும்னு தோணுது. ஆனா இந்த பேழையை பார்த்தோன்னு குழந்தை கொல்ல தோணல, குழந்தை தூக்கி பேர் வைக்க தோணுது. அதுக்கு உடனே அந்த பேழையை பார்த்தது பாருங்க, அந்த வார்த்தை என்ற வார்த்தைக்கு ஒப்பிடுறாரு. பேழையை பார்க்கும் பொழுது உடனே தனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த காலத்துல நீங்கள் அப்படியாக வார்த்தை என்ற பேழை பார்க்கும் பொழுது, இந்த காலத்துல உன் சரீரத்தை மாற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலத்து பேழை, இந்த காலத்து வார்த்தைக்குள்ள வரும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன செய்ய, பேழைக்கு உள்ளாக போகிற காரியம், பேழைக்குள்ளாக பிரவேசிக்கிற காரியம். 2வது பேழையை பார்த்தாங்க. இன்றைக்கு பேழை பார்க்கிற காரியம் அல்ல, அந்த பேழை நமக்குள்ளாக வர வேண்டும். நாம் பேழையாக மாற வேண்டும், நாம் வார்த்தையாக மாற வேண்டும். அப்பதான் கர்த்தர் பிரியமானவர்களே இந்த காரியங்கள் நடக்கும். அதுதான் நம்ம செய்தி அப்படியாக விலைக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த 3வது யுகத்துல பார்க்கும்பொழுது, இது 3வது யுகம் என்று சொல்லுகிறார். நோவாவின் காலம், மோசையின் காலம், தற்போதைய காலம். ஒவ்வொரு காலத்துல ஒரு பேழை இருக்கிறது. ஆனால் அது ஸ்தாபனம் இல்லை. எல்லாரும் அந்த ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக, அந்த ராஜ்யத்துக்குள்ளாக, ராஜ்யத்தின் ஆதிக்கத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். இந்த வார்த்தைக்குள்ளாக வரும்போது எல்லாரும் அந்த ஒரே பேழை என்ற அந்த வார்த்தைக்குள்ளாக வரும்போது வார்த்தை சொல்லு ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். ஒரே ஆவியினால ஒரே ஞானஸ்தானம், வேற ஞானஸ்தானம் கிடையாது. இன்னொரு காரியம், நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்பட வேணாம். முதல்ல செய்திக்குள்ள வருவோம், வார்த்தைக்குள்ளாக வருவோம். அப்படி வரும்பொழுது அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நீங்க வரும்போது அந்த வார்த்தை உங்களை மாற்றிவிடும். ஹல்லேலூயா. நீங்களாவே எதையும் ஜெயம் கொள்ள முடியாது. நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் வர வேண்டிய இடத்துல வந்தா தான் ஜெயம் கொள்ள முடியும். அவரே, ஹல்லேலூயா, அவரே உங்களுக்காக ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறார். தேவனே உங்களுக்காக ஜெயம் கொள்கிறாய் இருக்கிறார். நீங்கள் இளைப்பாறி கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்கிறார் சகோதரன் பிரணாமே, நான் அதற்குள்ளாக இருக்கிறேன் என்று எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீர்களானால் அதற்கு பதில் சொல்கிறார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை கவனி. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில எப்படிப்பட்ட வாழ்க்கை, உன் ஜீவியம் ஏதோ மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? உலகம் பிரகாரமாக மற்றவர்கள் சொல்லுகிறபடி வாழ்கிறாயா? ஏதோ ஸ்தாபனங்களில் அவர்கள் சொல்லுகிற வசீகரம் பண்ணி கொண்டு இருக்கிற ஏதாவது கொண்டு சொல்லுது கேட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை என்றால் வேதத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? உன்னை நீ கவனி. எல்லாவற்றையும் சுற்றிப்பார். நீ எந்த முயற்சியும் இன்றி தானாகவே அந்த வாழ்க்கை வாழ்கிறாயா என்று கவனி. இல்லாவிட்டால் நீ கடினமாக முயற்சி செய்து அந்த வாழ்க்கை வாழ உள்ளதா என்று கவனி. அப்படியும் நீ செய்ய முயற்சிக்காதே. அருமையான ஒரு காரியத்தை சொல்ற திருதர்சி, நான் கிறிஸ்துவனாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யாதே, அதை செய்யாத. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, நல்ல கவனிங்க. ஏன் முயற்சி? இது கேட்கும்போது பல யோசனைகள் வரலாம் நம்மளுக்கு. என்ன இப்படி சொல்றாருன்ட்டு அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார்? ஒரு குழந்தையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், ஒரு குழந்தை எடுத்து அது அழகா வளரும், எல்லா காரியத்தையும் செய்யும், எல்லாமே செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு அது கீழே விழுந்து புரளுவதும் விளையாடுவதும் அப்படியாக எல்லா காரியமும் செய்யும். ஆனால் அந்த குழந்தையானது தானாகவே ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கொள்ள முடியாது. அப்ப அதுக்கு சட்டை போடுவதற்கு ஒருத்தர் தேவை. அது தன் தாய் யாரோ ஒருத்தர் போடும் பொழுது அந்த சட்டை போடுறதுக்கு என்ன பண்ண, துணியை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுக்கணும். தன்னை முழுமையா அவங்க என்னெல்லாம் செய்கிறார்களோ
அவங்ககிட்ட என்ன பண்ணாது, குழந்தை கம்மு நிக்கணும். அது தானாகவே அது எதுவும் செய்யக்கூடாது. தன் கரத்தை அதுக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க எடுத்து கரத்தை அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டைக்குள்ளாக வைப்பார்கள், உள்ள போடுவார்கள். ஆகவே நாமே எதுவும் செய்து கொள்ளக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே போல் நம்முடைய கரத்தை பிதாவிடத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னால் இதை செய்ய முடியவில்லை, என் வாழ்க்கையில நான் முழுவதும், அத பேதுரு சொன்னார், அந்த கதை தான். நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒண்ணும் கிடைக்கல. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ள முடியல, சுயத்துல போய் ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் பிரியமானவர்களே, பேதுரு சொல்றார், ஐயா நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், இன்னைக்கு நீ வாழ்க்கை முழுவதும் நீ பிரயாசப்பட்ட, என்ன சாதிச்ச? கர்த்தர் பிரியமான ஜனமே, சத்தத்தை கேட்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, யாரா இருந்தாலும் சரி, சுயமாக சாதிக்க முடியாது. திருதர் சொல்கிறார், உன்னை தேவனுக்கு ஒப்புக்கொடு, உன் கரத்தை அவர் இடத்துல கொடு, அவர் உன் கரத்தை பிடித்து அந்த சட்டை என்ற வார்த்தை என்ற அந்த வஸ்திரத்துக்குள்ளாக உன்னை தேவன் கொண்டு போய் வைப்பார். அவர் உன்னை அலங்கரிக்க காத்துக் கொண்டு, நீ சுயமா செய்யாத. நம்மளா சுயமாக செய்து அநேக தோல்விகளை கண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதையும் சுயமாக செய்யக்கூடாது. நாமே நமக்குள்ளாக எதுவும் செய்ய முடியாது. அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, நான் முயற்சி செய்வதை விட்டு விட்டு அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது தான் அவர் அதை செய்யட்டும் சொல்வது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கவனிங்க, குழந்தை எவ்வளவுதான் முயன்று கொண்டே இருந்தாலும் என்னால் முடியவில்லை என்று எப்போது அது சொல்கிறதோ, அது எல்லாவிடத்திலும் நகர்ந்து சென்றாலும் சரி, அதனால் அதை செய்ய முடியாது. அப்படியானால் உங்களாலும் அதை செய்ய முடியாது, என்னாலும் அதை செய்ய முடியாது. ஆனால் நாம் அமைதியாக, அமெரிக்கையாக, ஒழுங்காக இருந்து அவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவன் ஜெயம் கொள்வது எப்படி? தன்னை சமர்ப்பிப்பதனால, தன்னை ஒப்பு கொடுப்பதனால. தன்னை ஒப்பு கொடுத்தால்தான் ஜெயம் கொள்ள முடியும். நான் சுயத்துல ஜெயம் அதுல ஜெயம் கொள்ள முடியாது, கண்டிப்பாக. அதெல்லாம் சும்மா கதை. கர்த்தர் பிரியமானவர்களே, மோசே அப்படித்தான், நானே ஜெயிச்சிட்டேன்னு போயிட்டு என்ன பண்ணான், ஒருத்தனை அடிச்சு வச்சுட்டான். கரெக்டுங்களா? நான் ஜெயம் கொண்ட நினைச்சான். வேலைக்காகல அவன் அடிச்சு பொச்சதுனால அவன் என்ன பண்ணிட்டான், 40 வருஷம் வனாந்தரத்துக்கு போக வேண்டியதாகி போச்சு. சுயங்கள் வேலைக்காகல. எப்பொழுது அவன் முச்சடியில தேவனை பார்த்து தன்னை ஒப்பு கொடுத்து சரண்டானானோ, அவன் ஜெயம் கொள்ளும்படியாக தேவன் அவனை எடுக்கிறார் கையில. அப்ப என்ன செய்யலாம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஹல்லேலூயா, எதிர்த்து பேசுறது இல்ல, கீழ்ப்படிவது. அவருக்கு தேவன் எதை கையில கொடுக்கிறாரோ அதை எடுத்துன்னு போனோம். மோசே கிட்ட வெறும் கோணலான கொம்பு கொடுத்தாராம். திரு சொல்றார், மோசே எதை எடுத்துட்டு போனா? ஒரு கோணலான ஒரு கொம்பு. அங்க போய், ஆண்டவரே இது என்ன கோணையா இருக்குது, இதை நான் எண்ணெய் தடவி காய வச்சு நேரம் ஆக்கிட்டா இதை பண்ணிட்டா, அதெல்லாம் கேட்கிற வேலை கிடையாது. இருக்கு, நீ எப்படி இருக்கிற அப்படியே போ. ஹல்லேலூயா. இப்ப நீ எப்படி இருக்கிற அப்படியே வார்த்தையில வா. உன் சிந்தை எப்படின்னா இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாது. நீ தேசம் கெட்டு போயிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, நீ உலகத்துல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நீங்க ஒரு சின்ன கூட்டம் மட்டும் எது இல்லைனாலும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறாங்க. கர்த்தர் பிரியமானவர்கள், என்ன சபையில இருக்கிற, இந்த செய்தியில இருக்கிற உத்தம தேவ பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். எது இருக்கிறதோ இல்லையோ, அந்த குடும்பங்களில் சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, இயேசு இருக்கிறார், எல்லாமே இருக்கிறத போல இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், அநேகர் எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இருக்கலாமா சாவலாமா வழி தேடினுக்கிறாங்க இன்னைக்கு அநேகர். ஹல்லேலூயா. மிக மோசமான ஒரு காலகட்டம் இது. நம்முடைய சிந்தை தேவன் மேல் இருக்குமானால், அதுதான் சொல்றார், நம்ம முழுமையாய் சமர்ப்பிக்க வேண்டும். உன்னை முழுமையாய் இயேசுக்கு ஒப்புக்கொடு. டிவி முன்னால உட்காந்து நம்ம நேரத்தை கழிக்கிறதும், மற்ற இடத்துல உட்காந்து நேரத்தை வெட்டி பேச்சுல நேரத்தை கழிக்குது, நம்ம சொந்த புத்தியில. இன்னைக்கு இன்னொரு ஒண்ணு நடந்தது, ஏன்னா நீங்க உலகத்துல பரவாயில்ல நடக்குது. வாட்ஸ்அப்ல எல்லா வசனத்தை எழுதி அனுப்புறானே தவிர அவன் வாழ்க்கையில இருக்கிற வசனம் போல கர்த்தருக்கு பிரியமான ஜனம் வாழ்க்கை வசனமா இருக்குது. ஆனா பாருங்க, ஒரே வசனம் தான். அந்த அனுப்புற வசனத்துல நம்ம பொருந்துருமா, அது ஜீவிக்கிறோமான்னு யோசிக்கிறதுக்கு ஆளு இல்லை இன்னைக்கு. கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, அனுப்புவது பெருசா இல்ல, ஜாக்கிரதையா இருக்கும். இந்த பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பான கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களை, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு இந்த சத்தத்து மூலமாக தேவன் உன்னை தொடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க யாராக இருக்கட்டும், அருமையான ஒரு தருணம். நான் இந்த முடிஞ்சான ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு போயிடலாம். உங்களோடு எப்போது இருக்கிற ஒரு இயேசு, உன் கையில வேதம் இருக்கிறது, செய்தி உனக்கு வேணுமா உடனே வாங்க. செய்தி, நான் இந்த செய்தி உனக்கு வேணும், நீ விரும்பினாலே போதும், உன்னை தேடி இந்த செய்தி வந்துடும். விரும்பினாலே போதும், உன்னை தேடி செய்தி வரும். செய்தி இலவசமாக இங்கே சபையில கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் பிரியமானவர்களே, வேண்டுமென்றவர்கள் தெரிந்தவர்களை கேட்டு வாங்கி வேதத்தை செய்தி வைத்து படிங்க. வீட்டுல சும்மா இருக்க படிங்க, நேரத்தை வீணாடிக்காது, ஏதோ நினைக்காதீங்க. இது உண்மையாகவே இது உன்னை மாற்றுகிற செய்தி, இது ஜெயம் கொள்கிற செய்தி.
உன்னை ஜெயம் கொள்ளு பாரு. எப்படி ஜெயம் கொள்ளுது? ஸ்தாபனக்காரன் சொன்னான், எப்படி ஜெயம் கொள்ளுது சொல்லிட்டு போயிடுவான். அவன் வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு கொசு கடிக்கு ஜெயம் கொள்ள முடியுதா? ஏன்? அதான் ஸ்தாபன முறைமை. எப்படி ஜெயம் கொள்வது நமக்கு தெரியாதுதான். நம்மளுக்கு கத்து கொடுத்தது யாரு? தேவ ஆவியானவர். நமக்காக தீர்க்கதரிசி அனுப்பி புத்தகத்தை கொடுத்து வாசிக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆகவே நல்ல கவனிங்க. அவரிடம் நம்மை சமர்ப்பிப்பது, கர்த்தாவே இதோ நான் இருக்கிறேன். எப்படி சொல்லணுமா? நான் ஒன்றுமற்றவன். தன்னை வெறுமையாக்கத்தான் ஜெயம் கொள்வது. ஜெயம் கொள்வதற்கான அடிப்படை எப்படி ஜெயம் கொள்வது? சொல்ல தன்னை வெறுமையாக்குகிறது, தன்னை ஒப்பு கொடுப்பது, நான் ஒன்றுமில்லை என்று சொல்வது. ஹல்லேலூயா. இதுதான் ஜெயம் கொள்வதற்கு முதல் படி கட்டுங்களாம். இதை செஞ்சாதான் ஆட்டோமேட்டிக்கா. அதனால தான் மோசே பேசுவான், நீ என்ன செய்ய? சும்மா இரு. சும்மா இருக்கத்தான் ஜெயம் வருது. அதுக்கு தாங்க நான் சும்மாவே இருக்கிறேங்க. பைபிள் படிக்கிறதுல, ஜபம் பண்றது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, இந்த ஜபத்துல யாரும் கூப்பிட்டா கூட போய் கலந்துக்கிறது கிடையாது. நான் சும்மா இருக்கிறேன். அந்த சும்மா இருந்தா போர் அடிக்குதுன்னு யாரு கூட பீச்சில் போய் உட்காந்து நான் சும்மா இருக்கிறேன். இது ஒரு சிலர் சொல்லுவாங்க, உன்னை இன்னைக்கு கூப்பிட்டாங்களா ஜபத்துக்கு? கூப்பிடாதே போயிடுறே நீ. சில ஆளுங்க சொல்றது. உன்னை கூப்பிடுறாங்களா? ஆண்டவர் உன்னை ஒரு தடவை தான் கூப்பிடுவார், சும்மா கூப்பிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு தடவை தான். அது ஏன் நடக்கணும். ஆண்டுகிட்ட போ, கிட்ட ஓடுங்க, தேடு. வேதம் சொல்லுது நித்தமும் என்ன தேடுங்கள். வேதம் சொல்லு நித்தமும். எப்படி தேடுறது? ஆண்டவர் எப்படி போய் தேட முடியும்? டெய்லி வேதத்தை செய்தி கையில வச்சுன்னு படிக்கிறப்ப அதான் அவரை தேடுறது. அவரு தேடு, அவருக்குள்ள உன்னை தேடு, அவர் உன்னிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே என் கையை சரியான இடத்தில் அழைப்பீராக என்று சொல்லுங்கள். அவர் செய்ய விட்டு கொடுப்போமானால், யாரு? இயேசு தேவன் நம் வாழ்க்கையில செய்வதற்கு நம்மை வெறுமையாக்கி விட்டு கொடுப்போமானால் அதுதான் ஜெயம் கொள்ளுதல் சொல்கிறார். நான் சொல்ல, எது? நம்மை விட்டு கொடுப்பது தான் ஜெயம் கொள்ளுதல். தேவையில்லாததை தள்ளிவிட்டு. பவுல் அருமையா, அந்த தாவீது அருமையா சொல்றது, ஐயா உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை வார்த்தையில் என்னை நடத்தும், என்னை ஆராய்ந்து பாரும். தன்னை ஒப்பு கொடுக்கிற காரியம் அதெல்லாம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்காதவன் அதை சொல்ல மாட்டான். ஒப்பு கொடுக்காது. அதாவது நல்லா கவனிங்க. சொம்மனா போயிட்டு ஏதோ கோயிலை பார்த்து இப்படின்னா பரலோகம் போக முடியாது. போக முடியுமாயா? பைபிளை படிச்சு ஜபம் பண்ணின்னு தசமாக கொடுத்து கீழ்ப்படியாதுன்னா போக முடியாது. இப்படின்னு பண்ணிட்டா போயிட முடியுமா? அப்ப இப்படி பண்றவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. கரெக்டுங்களா? இப்படி பண்றதும் இப்படி டைப் அடிக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே கேஸ் தான். அதனால பரலோகம். அது பைபிள் அப்படி எழுதல. அப்படி எழுதி இருந்தா நான் எல்லாருக்கும் முதல்ல அதை தான் கற்றுக் கொடுத்துருப்பேன். வரும்போதே நீ இப்படி பண்ணிடுவா, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி இருப்பேன் நான். அது சொல்ல பைபிள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். அப்படி அதிகாலையில தேடும் போது நீ ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உன்னால ஜெயம் பண்ண முடியா? உனக்கு ஹெல்ப்புக்கு பாஸ்டர் ஒரு காரியம் சொல்றேன். கர்த்தர் பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும் சரி, வாலிபர்களுக்காக இது நான் சொல்லுகிறேன், நம்ம சபைக்காக. ஏன் நம்ம சபை யாரா இருந்தாலும் கேளுங்க. வாலிப பிள்ளைகள் வார்த்தைக்குள்ளாக வந்து வெளியே போற பெரியவங்களுக்கு ட்ரபிள் தான். தேவனோடு இல்லாத வாலிப பிள்ளைகளை பிசாசு ஈஸியா பிடிப்பான். என் வாழ்க்கையில கேட்ட சில சம்பவங்களை சொல்ற, ஒரு சில காரியங்களை கேள்விப்பட்டதும் பார்த்ததும். நீ ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் வாலிப பிள்ளைகள் பிகினிங்ல என்ன செய்யணும்னா, நீயா தானே ஜெயம் பண்ணுறதுக்கு ஒரு வழி கற்றுக் கொடுக்கணும். உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ட்ரபிள் வந்தாலும், மன வருத்தமோ கஷ்டமோ டிஸ்டர்பன்ஸ் எதனா வரட்டும், ஒன்று நேரம் அப்பா கிட்ட சொல்லு, நேரம் இல்லைன்னா பாஸ்டர் கிட்ட ஓடு. ஏனென்றால் வேதத்தின்படி சொல்றேன், செய்தியின்படி சொல்றேன், ஒரு சபைக்குள்ளாக எந்த ஒரு ஆத்மாவையும் அந்த மேய்ப்பனை மீறி எதுவும் வந்து தாக்காது, எதுவும் வந்து தொடாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் திருச்சரிமா சொல்றார், மேய்ப்பன் மந்தைக்கு காவலாளி. அந்த வாசல்லே மேய்ப்பன் படுத்து கொண்டு இருப்பார். அதுதான் பவுல் சொல்கிறார், உங்களுக்காக அவர் விழித்திருந்து ஜெபிக்கிறவர் ஆனபடினால் அவருக்கு என்ன பண்ண கொடுக்க வேண்டிய கணத்தை கூட அப்படின்றார். ஆகவே யாரா இருந்தாலும் சொன்ன மேய்ப்பன் கிட்ட உடனே எந்த நேரமாக உடனே தொடர்பு கொள்ளும். நீங்க அவர் மேய்ப்பன் பேசும்போது அந்த உள்ள இருக்கிற எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கண்டிப்பாக கர்த்தர் விடுதலை தருவார். அதுல மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க கர்த்தர் உங்களை நடத்துவார். அதை நீ மனசுல வச்சுங்க.
மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிங்க, தாய் தமிழுக்கு கீழ்ப்படிங்க, வேத வார்த்தை வாசிங்க, அதிகாலையில இருந்து வேதத்தை வாசிங்க. அன்னைக்கு சும்மானா வாசித்தாங்க, நீங்க அது கூட வாசிக்க மாட்டாங்க. நீங்க வாலிப பிள்ளைங்க எல்லாரும் செல்லு தான். 24 மணி நேரம் தூங்குறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான், மற்ற நேரம்லாம் செல்லு தான். ஒரு இடத்துல ஒரு வாலிப பெண்ணை அப்படியாக பெங்களூர்ல ஏதோ ஒரு காலேஜ் சொன்னாங்க, மறந்துட்டேன். அந்த கல்லூரியில அப்படியாக ஒரு பெண் இரவுல வெளியே போறதும் வரதும், வசதியான பெண்ணு தான், நல்லா இருந்தது. அதே அதால ஜெயம் கொள்ள முடியல, எதையுமே ஜெயம் கொள்ள முடியல. அப்படியே சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிசாசு பைத்தியம் மாதிரி ஆகி போச்சு. இங்க டி நகர்ல எங்கேயோ கொண்டு வந்து அந்த பெண்ணை அப்படியாக எங்கேயோ ஒரு இடத்துல ஜெபிக்கத்துக்கு கொண்டு போனார்களாம். அங்க ஜெபிக்க கொண்டு போகும்பொழுது அவங்க ஜெபத்துல அந்த பொண்ணுக்குள்ள இருந்த ஆவி பேசுதான், பைத்தியமா இருந்த பொண்ணுக்குள்ள. இந்த பொண்ணை பிடிச்சு வச்சிருக்குது நான் தான், செல்லு மூலியமாக பிடிச்ச அந்த பொண்ணை இன்னைக்கு அநேக வாலிபர்கள் நான் பிடித்து வைத்திருக்கிறேன், இது மூலமாகத்தான் நான் எல்லாரும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. அப்புறம் அவங்க ஜெபம் பண்ண யார்ட்ட வந்து சொன்னாங்க, அந்த அம்மா, அந்த ஒரு சிஸ்டர், அவங்க ஊழியம் செய்யறவங்க, சிபிஎம்ல இருக்கிறவங்க, அது ஒரு காலத்துல வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் இதைத்தான் நாங்கள் காலமெல்லாம் சொல்றோம், இதை எப்போ எங்க திருதி சொல்லிட்டேன், நானே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இது இப்பதான் நீங்க கேள்விப்படுறது, இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எங்க திருதசி ஒருத்தருக்கார், நான் தான் அதை உங்களுக்கு சொன்னேனே, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இதெல்லாம் பேய்கிட்ட இருக்குது, இந்த பரிமாணத்துல வந்துருக்குதுன்னு, நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, இது எப்போ எங்களுக்கு தெரியாது. ஆகவே கர்த்தர் பிரியமான ஜனமே, எல்லா வழியிலும் பிசாசு கண்ணியை வைத்திருக்கிறான். ஜெயம் கொள்வது எப்படி? இப்போ நம்ம அதைத்தான் திருதசி பேசுறார். நாம் எப்படி ஜெயம் கொள்வது? நம்ம முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது தான் ஜெயம் கொள்ள முடியும். முழுமையாக நம்ம சமர்ப்பிக்கும் போது தான் தேவனிடத்தில் நாம் ஜெயம் கொள்ள முடியும். ஆகவே கர்த்தர் பிரியமானவர்களே, நீங்க எப்பொழுதும் ஊழியக்காரரோட தொடர்பாருங்க. ஓகே, மேலும் கூட நாம் வாசிக்கிறேன். நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டியது உங்களையும் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் காரியங்களையும், உங்களிடம் இருக்க எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உங்களை அவரிடத்தில் ஒப்புவீங்கள், அவர் உங்களுக்காக ஜெயம் கொள்வார். ஹல்லேலூயா. நாமே நம்ம இது பண்ண, அந்த உன் பாரத்தை அவர் மேல வைத்து விடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்மளே செய்ய முடியாது, அவர் நமக்காக ஜெயம் கொள்கிறார். அதற்கான வழியை அவர் அறிந்திருக்கிறார், நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆகவே நோவாவின் காலத்தில் ஜெயம் கொண்டவர் பார்த்தீங்களா, 8 பேர் மாத்திரம் தான், அவர்கள் எல்லாரும் அது உள்ளே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. நிறைய இருக்குது. ஆகவே பழையவைகள் எல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு தேவனுடைய மகிமையிலும் அவருடைய பிரசன்னத்திலும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நடத்துங்கள். சோதனை இல்லாமல் ஜெயம் இல்லை. அடுத்தது, ஜெயம் கொள்வது எப்படி? சோதனை வந்தா தான் ஜெயம். நீங்க சோதனை, அந்த டெஸ்ட் இல்லாம ஜெயம் கொள்ள முடியாது, திரு சொல்கிறார். ஆகவே 8 பேர் ஜெயம் கொண்டார்கள். தானியேலின் காலத்தில் அக்கினியில் சோதனைக்கும் சிங்கங்களின் சோதனைக்கும் நிற்கக்கூடிய 4 பேர் ஜெயம் கொண்டிருந்தார்கள். ஆகவே நாம் சோதிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பின்னால் உட்கார்ந்து கொண்டு என் சகோதரனும், அது ஒரு நல்ல அறிவுரை, தேவனிடத்தில் சேர்கிற முதலாவதாக சோதிக்கப்பட வேண்டும். எதனால்? வார்த்தையினால். அது தேவன் நடத்தும் சோதனை. அது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். தேவனிடத்தில் சேர்கிறவன் கண்டிப்பாக சோதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதல் போகிறவன் கண்டிப்பாக சோதிக்கப்பட வேண்டும். சோதனை இல்லாமல் ஜெயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே சோதனை உங்களுக்கு நேரிடாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஒரு சோதனை உங்களுக்கு அளிக்கப்படுவதே நீங்கள் ஜெயம் கொள்ள முடிகிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காகவே இதை தேவன் செய்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் உங்களுக்கு நேரிடும் மிகப்பெரிய காரியம் இந்த சோதனையே. அழிந்து போகிற பொண்ணே சோதிக்கப்படும் பொழுது, ஹல்லேலூயா, பேதுரு சொல்கிறார், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும் பொழுது, அப்போ நாம் எவ்வளவா சோதிக்கப்பட வேண்டும். இது சோதனையின் நேரம். இது ஹல்லேலூயா. இந்த நேரத்துல தான் ரொம்ப பெரிய பாக்கியவான் கர்த்தர் பிரியமானவர்களே. மற்ற நாட்களை குறித்து திரு சொல்லும்போது சொல்றார், அவர்களை வெட்டும் பொழுது உடனடியாக அவர் அக்கறைக்கு போய் சேர்ந்துறாங்க, தொல்லை இல்லாத என்ற இதே செய்தியில. ஆனா நமக்கு அப்படி இல்லை, எல்லா சோதனைகளும் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் சோதிக்கப்பட்டால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சோதிக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது ஒரு வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் தான். நான் ஏன் சோதிக்கப்படுறேன்? வேற வழி.
சோதிக்கப்பட்டாதான் தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். ஒரு செய்தியில சொல்லுகிறார், பிசாசு உன்னை விரட்டுகிறான் என்றால் ஈஸியா தெரியும் உனக்கு பிரச்சனை இருக்கும். அவன் சைலண்டா இருக்க விரட்டலன்னா அவன் உனக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம் அப்படின்றாரு. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் சோதிக்கப்பட்டால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அதுவே உறுதியான ஒரு அத்தாட்சி. ஹல்லேலூயா, இது ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற காரியம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் அனைவருமே சோதிக்கப்பட வேண்டும். தானியேல் என்னும் ஒரு மனிதன், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய காலத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் இருந்தார்கள். அவருடைய நாட்களிலே அது ஒரு மணவாட்டியுடைய எண்ணிக்கை போல இருக்கிறது. சபையில் அநேகர் இருந்தார்கள். ஏறக்குறைய 20 லட்சம் பேர் பாபிலோனுக்கு சென்றார்கள். ஆனால் ஜெயம் கொண்டவருடைய எண்ணிக்கை அவ்வளவே கொஞ்சம் சொற்ப ஜனங்கள். அந்த ஜெயம் கொண்டவர்கள் சோதிக்கப்பட்டனர். ஜெயம் கொள்கிற ஒவ்வொருவனும் கண்டிப்பாக சோதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஜெயம் கொள்கிற ஒவ்வொருவனும் சோதிக்கப்பட வேண்டும். அவர்கள் வார்த்தை கூறுவதை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் எரிகிற சூளைக்கு தூக்கி போடப்படுவீர்கள் என்றனர். வார்த்தை கூறுவதை தவிர வேற எதையும் அவர்கள் செய்வதற்கு மறுத்தார்கள். ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதுதான் எங்களுக்கு. நீங்க இந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தை விட்டு எங்க வார்த்தையை கீழ்ப்படுத்தீங்களா நீங்க தப்பிச்சுக்குங்க, இல்லைன்னா எரிகிற சூழல போடுங்க என்று சொல்லுகிறான். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நின்று, தேவனுடைய வார்த்தை தவிர வேற எதையுமே செய்ய மாட்டேன் என்று நின்றார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஜெயம் கொள்வதற்கான காரியம். வார்த்தை உரைப்பதை செய்யாதிருக்கிற தானியேலுக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டது. இது ஒரு நல்ல கவனிங்க. தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. அவர்கள் தேவாலயம் உள்ள திசைக்கு நேராக நின்று ஜெபம் செய்ய வேண்டும் என்று, அப்படி ஜெபம் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்களுக்கு விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும் என்று சாலமோன் விண்ணப்பம் பண்ணியிருந்தான். அந்த விண்ணப்பத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து அதற்கு நேராக நின்று ஜெபிப்பதற்காக அவன் ஆயத்தமானான். ஹல்லேலூயா, இன்று ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்களை கூப்பிட்டா எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? 1008 சாக்கு போக்கு. இந்த சாக்கு போக்கெல்லாம் இதுல சாக்கில் கட்டிட்டு வர ஆண்டவர். அப்புறம் ஹல்லேலூயா, சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு நேரம் கொடுக்கிறாரா, தேவன் எதை உனக்கு சொல்றாரோ அதுல தான் கணக்காப்பாரு, சொல்லாதது கேட்க மாட்டார். உன் போதகர் உனக்கு என்ன சொல்றாரோ அதுக்கு தான் ஆண்டவர் கணக்காப்பார். அவர் சொல்லாததுக்கெல்லாம் உங்ககிட்ட கணக்காப்பார். வேற போதகர்னு சொன்னா அது அவங்களுக்கு கேட்பார். தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு சாக்கு போக்கு. எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் பாடுபடுறேன், ஏன் ஆண்டவருக்கு தெரியாது? தெரியும், கஷ்டப்படுறது தெரியும், பாடுபடுறது தெரியும், இது உனக்கு வரும்னு தெரியும் அவருக்கு. அதற்கு மத்தியில உனக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறார். உன் வீடை தேடி ஜெபம் வருது, உன் வீடை தேடி வார்த்தை வருது, உன் வீடை தேடி செய்தி வருகிறது. அதுக்கு நீ என்ன செய்யற? உன் இருதயத்தை பார்க்கிற. இயேசு அருமையான இருதயத்தை பார்க்கிறது, ஆள் மூஞ்ச பார்க்கறது கிடையாது. ஹல்லேலூயா, யார் யார் எப்படி பார்க்கறான், எப்படி யோசிக்கிறான், அவன் 2 பேரும் பார்க்கும்பொழுது அவங்களுடைய இருதயத்தை பார்க்கிறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா, 2 பேர் பார்க்கும்போது, ஏன்னா பார்க்கும்போது 2 பேரும் நல்லா தான் சிரிச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? இருதயத்தை பார்க்கிறவர் என் தேவன். ஹல்லேலூயா, அதனால எவ்வளவு சாட்சி சொல்ல முடியும். ஹல்லேலூயா, தேவனாய் கர்த்தர் செய்த காரியங்களை. சரி, அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கே நேரம் இல்லை, முக்கியமான விஷயத்துக்கு வரதுக்கு நேரம் இருக்காது எனக்கு. கர்த்தர் சித்தமானால் ஒரு அருமையான காரியம் இருக்குது, அதை நான் டச் பண்ணி அடுத்து முடிஞ்ச அதில் நம்ம இதே செய்தி நம்ம கர்த்தர் அனுமதித்தால் அதை நம்ம பார்க்கலாம். அது மணவாட்டியின் எண்ணிக்கை. ஜெயம் கொள்கிற எண்ணிக்கை அவ்வளவா இருந்தது. நல்ல கவனிங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அந்த தேவாலயத்துக்கு நேராக தானியேல் ஜெபிக்கணும். ஆனா அங்க இருக்கிற ஒரு கலகக்கார கும்பல் இருக்குது. என்ன செய்தானுங்க? அவர் ஜெபிக்க கூடாது, அது பிசாசு பண்ற வேலை. எல்லாரையும் விட்டுருவான். ஒரே ஒரு ஆள் உத்தமா ஜெபிச்சா அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு நிறைய பேர் கிறிஸ்தவன் சொல்லிங்கன்னா அதெல்லாம் விட்டுருவான் அவன். நல்ல கவனிங்க, நீங்க வேளாங்கண்ணிக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா அவனே உங்களை பத்திரமா எடுத்துன்னு போய் விடுவான். ஹல்லேலூயா, பத்திரமா எடுத்துன்னு போயிட்டு கோயிலில் விட்டுட்டு இட்டுன்னு வருவான் கூட, பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா உனக்கு என்ன பண்ணுவான், நீ வேளாங்கண்ணிக்கு போனான்னா ஒரு ஆம்பளை போனான்னா அவனுக்கு என்ன செய்வான், எத்தனை பாட்டில் தண்ணி பாட்டில் வேணுமோ அந்த பாட்டில் தண்ணியெல்லாம் வாங்கி பையில வச்சு அது எத்தனை லட்சமாக அதெல்லாம் வச்சு பத்திரமா எடுத்துன்னு போய் அங்கேயே எடுத்துன்னு போய் விட்டுட்டு மறுபடியும் வரும்போது அதுலேயே கொஞ்சம் மீதி வச்சு உனக்கு பத்திரமா குடியும் கொடுத்துருமா கொண்டாந்து வீட்டில் விட்டுருவான். அவனுக்கு அங்கே தொல்லை கிடையாது, எங்க போனாலும் அவனுக்கு தொல்லை கிடையாது. ஹல்லேலூயா, அதனால தான் எங்க ரிலேஷன் ஒருத்தர் சொன்னார், நீ வேளாங்கண்ணிக்கு போனா கூட உன் வேதனை தீராது. தீருத வேதனை எங்கன்னா எவனா நிம்மதியாக்குறான் சொல்லுங்கப்பா.
போகும்போதும் சண்டை, வரும்போதும் சண்டை, வந்தோம் சண்டை. ஹல்லேலூயா. அதுக்கு தயார் சொல்றேன், வார்த்தைகிட்ட வாங்க. வார்த்தைகிட்ட வர்றது சும்மா வர்றது கிடையாது. அந்த வார்த்தை நமக்குள்ள போனா தான் அது வாழ்க்கையில விடுதலை. வார்த்தை உள்ள போயிடுச்சுன்னா உண்மையை சொல்ல எப்பேற்பட்ட மனுஷனை மாத்திரும். ஒரு காலத்துக்கு முன்னால ஒரு காலத்து மோசமானவனா இருக்கலாம். வார்த்தை உனக்குள்ள வந்து வெளியே இருக்குன்னு தெரியாது. உன்னை வார்த்தை மோல்டு பண்ணினே இருக்கும். உன்னை மாத்தி அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவன் உன்னை தப்பாவே நினைச்சுன்னு இருப்பான். அந்த வார்த்தை உன்னை மோல்டு பண்ணி உன்னறியாதே நீ என்ன பண்ணுவ? அதுதான் திரு சொல்றாரு, நீ இருக்கிற மாதிரியே வந்துருந்தார். நம்ம திரு சொல்றாரு, எப்படி? நீ இருக்கிற வண்ணமாக வா, நீ ஒண்ணும் பண்ணாத, வந்துட்டு உட்காந்துரு, வார்த்தை உள்ள அனுப்பு, முடிஞ்சு போச்சு. அது உன்னை மாற்றும், நீ மாத்தாத, நீ உன்னால மாத்த முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் இங்க இந்த சாலமோன் அப்படிதான். அவர் சரியாக ஜெபம் பண்ணியிருந்தாராம். பயந்துன்னு ஜெபம் பண்ணல. வேதம் சொல்லுது, தானியேல் 6வது அதிகாரத்துல 10-13 வாசிப்பீர்களானால், அவர் ஜன்னல் எல்லாம் திறந்துட்டான். ஜன்னல் ஓரமா கொஞ்சோண்டு திறந்து காத்து வரட்டும், நான் ஜெபிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்ல. கொஞ்சோண்டு ஜெபம் ஆகணும். எவனா பாத்திர போறவங்க பார்த்துக்க வந்தா நான் என்ன பண்றேன், அப்படி கொஞ்சம் என்ன மாத்திக்கிறேன் நானு. அவன் யாரும் வரல, இப்ப முட்டி போட்டுக்கிறேன். யாருன்னா வந்தா சொல்ல, அப்படியே கவுந்துன்னு அப்படி பட்டுனே சோதனம் பண்றேன், அதெல்லாம் சொல்ல. யாருக்குமே பயப்படல. ஏன்? அவனுக்குள்ளாக வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் தன்னை அர்ப்பணித்தான் தேவனுக்கு. அப்புறம் அவன் அந்த தானியேலுக்கு அங்க பூரா பாஸ்ட் போல அங்கேருந்து பாஸ்ட்டு அப்போ போய் ஏதோ ஃபோனுங்க பண்ணி கேட்டுன்னு, பாச இவனுக்கு தொல்லை ஜாஸ்தி, எனக்கு தாங்கவே முடியல, பயங்கர கொச்சலாகிறானுங்க, நான் ஒருத்தன் தான் மாட்டினுக்கிறேன், இப்போ எனக்காக நீங்க அங்கே ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ண சொல்லுங்க பாஸ்ன்னு. அவன் கேட்கவே இல்லை. நம்ம சொல்றோம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துக்கு வந்துருங்க, கரெக்டா இருக்கடா. எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பிரியமானவர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனை பார்க்க வேணாம். பாசுக்காக ஜீவிக்கிற ஜீவி இது கிடையாது. நிறைய பேர் பாசு பார்த்தா தான் அப்படி பயபக்தி மாதிரி பண்ணுவாங்க. இங்க இல்ல, வெளியே சொல்றேன், ஜென்ரலா எல்லாரும் பார்க்கறது நான் சொல்றேன். நம்ம பாசு ஏமாத்த முடியாது, அது வேற விஷயம், அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அநேகர் பாஸ்ட பார்த்தா தான் ஐயோ என்னென்ன கூத்து தெரியுமா நான் பார்த்துருக்கிறேன். இங்க பாஸ் எதிர வேஷம் போடலாம், தலைவர் பிரதான பாஸ் அவர்கிட்ட வேஷம் போட முடியாது, அவரை ஏமாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. தானியேல் தனியா நின்றான், யாருமே உலகத்தான் அவனை ஏமாத்த முடியல. தைரியமா நின்று ஜெபிச்சாயா. ஹல்லேலூயா. ஜெயம் கொண்டான். அவன் அதுக்கு நேராக நின்று தன் கரங்களை உயர்த்தி பலகணிகள் ஜனங்கள்லாம் திறந்துட்டு அழகா தேவனை ஆராதிச்சானாம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆராதிக்கிறது கூட அப்பதான் தேவன். தானியேலுக்கு வந்து சோதனை தான், எல்லா சபையும் மூடினான். மூடிட்டு பார்த்தான், நீ நாத்திகம் போட்டு ஜெபம் பண்றியா, உனக்கு ஊராடங்க உத்தரவு, நாத்திகம போ, ஜபம் சபைக்கு போகக்கூடாது. ஆண்டவர் பார்த்தார், அடப்பாவி, சபையில மட்டும் கிடையாதுடா எங்கள் தேவன், அவர் ஆலயங்களில வேலை இருப்பதில்லை. அப்போஸ்தலர் எழுதுறார் 16வது அதிகாரம், கையினால் கட்டப்பட்ட ஆலயத்துல இயேசு கிடையாது, பரிசுத்த அங்க கிடையாது, அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்திக்குள்ளாக இருக்கிறார், வேதத்தின் வார்த்தையில இருக்கிறார், அவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருந்து எவன் என்ன பண்ணுவான், எங்க இருந்தாலும் நாங்கள் தேவனை துதிப்போம். அதுதாங்க தானியேல், எங்க இருந்தாலும் எங்கள் தேவனை துதிப்போம், எங்க இருந்து கூப்பிட்டாலும் என் ஆண்டவர் வருவார், எங்க இருந்தாலும் வந்து தேவன் காரியங்களை செய்வார். இந்த பெரிய மகத்தான தேவன் உலகத்துல யாரும் பார்த்திருக்க முடியாது ஐயா. இயேசு மாதிரி ஒரு மகத்தான, யெகோவா மாதிரி ஒரு மகத்தான தேவன் உலகத்திலே கிடையாது. ஹல்லேலூயா. பார்த்திருக்க முடியாது. ஒரு அதிசயமான தேவன். அதிசயம் அவர் தான் அதிசயம், மாறாதவர் அவர் தான் மாறாதவர். அவருக்கு முன்னால எந்த ஒரு வல்லமையும் நிற்க முடியாது. கத்திய அனுபவத்துல சொல்றேன். நீ படுத்துட்டு உட்கார்ந்துங்கிற இடத்துல எங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த இடத்துல இருந்து நீ சொல்லுகிற காரியத்தை தேவன் செய்வார். இப்படி செய்யற தேவனை பார்த்திருக்கிறியா? கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, தேவனுக்கு சாட்சியா இருங்க, ஜெபிங்க. இந்த செய்தியில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம சபை ஆளுங்க, எல்லா இடத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க அங்க நீங்க தான் வல்லமையான ஆளு, நீங்க தான் செய்தியே. நீங்க மனவாட்டினா சும்மா இல்லை, அது பின்னால் இருக்கு, நிறைய வாசிக்கலாம் நேரம் இல்லை. நான் இன்னும் அடுத்த செய்தியில நான் ஒரு முக்கியமான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி நான் கலந்து போறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அருமையான காரியத்தை செய்து இந்த செய்தியில சொல்லுகிறார். சூப்பரான விஷயங்கள் இருக்கிறது. தானியேல் அப்படியாக ஜெபிக்கும் பொழுது அங்கு இருந்தவர்கள் தானியேலுக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள், எவனாவது இந்த குறிப்பிட்ட நாட்கள் எவனான ஒருத்தன் அந்த தேவாலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்க கவியில போடப்படுவான் என்று மேதிய பெர்சேர் எங்கள் சட்டங்களை நாங்கள் மாற்ற முடியாது என்று அவர்கள் போட்டு அவன் போட்டுக்கிறான். அவன் சட்டம் தலைவருக்கு முன்னால் செல்லாது. அல்லையா, உலகத்துல இருக்கிறவன் சட்டம் போடலாம், வட்டம் போடலாம், திட்டம் போடலாம், என் ஆண்டவருடைய சட்டத்துக்கு முன்னால நிற்க முடியாது. ஹல்லேலூயா.
தலைவர்னா தலைவர் தாயா, அப்பேற்பட்ட தேவனை பெற்று இருக்கிறோம். தேவன் எவ்வளவு பெரிய தேவன்! ஹல்லேலூயா! இவ்வளவு பெரிய தேவனை பெற்ற ஜன பாக்கியம் சொன்ன வார்த்தை அது சாதாரண வார்த்தை இல்லை. தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் தானியேலுக்கு கண்ணி வைத்தார்களாம். ஹல்லேலூயா! இன்னைக்கும் மணவாட்டிக்கு கண்ணி வைக்கிறார்கள். மணவாட்டி யாரு? பவுல் சொல்கிறார், கற்புள்ள கன்னிகை. இந்த கன்னிக்கு யாரும் கண்ணி வைக்க முடியாது. ஹல்லேலூயா! இந்த கன்னிக்கு யாரும் நான் கண்ணி வச்சேன்னா அவன் அந்த கண்ணியில போய் மாட்டிக்குவான். கேக்குறீங்களா? அவர்கள் தானியேலுக்கு கண்ணி வைத்தார்கள். அது அந்த தீர்க்கதரிசி அறிந்திருந்தான் என்று நம்புகிறேன். கேக்குறீங்களா? கர்த்தர் பிரியமானவர்களே, அவன் தாழ்மையாய் நடந்தான். ஜெபம் செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது அவனுடைய வீடாகி எருசலேம் பலிபீடத்தின் மேல் எரிந்து கொண்டிருந்த பலித்து இருந்ததென்று அறிந்தவனாய் யாருக்குமே வேவுக்காரர்கள் யாருக்கும் பயப்படாமல் அருமையாய் ஜெபித்தான். பிழைத்தாலும் மரித்தாலும் எனக்கு ஜெயம் உண்டு. அதுதான் மணவாட்டி சொல்ற காரியம். மரித்தாலும் பிழைத்தாலும் நான் தலைவரோடு இருப்பேன். முடிஞ்சு போச்சு. சரீரத்தை யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் உள்ள இருக்கிற மனுஷனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொன்னான், பிழைத்தாலும் மரித்தாலும் எனக்கு வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு என்று சொன்னான். அவன் அப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுக்கும் பொழுது சிங்கத்தினால் தானியேலை தின்ன முடியவில்லை. சொல்றார், எப்படி சாப்பிடும்? தானியேல் வராருன உடனே அவர் வாய் கட்ட போட்டுச்சார். எம்ப வாழ்க்கையில பாக்குறவன் நம்மளே ஒழுங்கா இருந்தா அடிக்க வருவேன், வீண் பார்த்து பேசுறவன் வாய் அடைப்பட்டு போது சண்டை போகணும்னு வேகமா வருவான். ஸ்தோத்திரம் பண்ணி கம்மு நின்னாலே போதும். அவன் என்ன பண்ணுவான்? என்ன பேசணும்னு தெரியாதே வந்து பேசி கம்முன்னு போயிடுவான். ஒரு காலத்துல நான் அந்த சபைக்கு வந்த புதுசுல ஒருத்தர் வந்தார். நல்லா கவனிங்க, சாட்சியா தான் சொல்றேன். அப்பெல்லாம் செய்தி தெரியும், தெரியும், பாச சொன்ன வரையும் கேட்டு நான் அப்படி இருக்கிறேன். ஒருத்தர் வந்தார். அவங்க என்ன பண்ணி வராங்கன்னா, என்ன கன்வெர்ட் பண்றதுக்கு, இந்த சபையில இருந்து வெளியே இழுக்கிறதுக்காக. நீங்க போற சபை சரியில்லை. கேக்குறீங்களா? எல்லாரும் கேளுங்க, இதெல்லாம் போதும் சாட்சி. அவரு தவறான உபதேசத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஆளு ஒரு திருவேசி என்னவோ ஏற்றுக்கணும், அது என்னன்னு எனக்கு தெரியல, அப்ப புரியல எனக்கு. அவரை பத்தி எனக்கு சொல்லிட்டு என்னை மாத்தின வந்தாங்களாம். அந்த நேரத்தில் நான் எங்கேயும் ஒரு ஊழியத்தில் அர்ஜென்டா கிளம்புறேன், பேகை மாட்டின்னு வந்துட்டாங்க. வந்தவங்களை உபசரிக்கு நம்ம வேலை. ஆனால் வந்தாங்க, நான் 2 பேரும் உட்கார வச்சு வீட்டில் எல்லாம் கொடுத்தேன். சரி போறமேட்டு ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன். கடன்னு பேசினா அர்ஜென்டா போறேன், எதுக்கு வந்தீங்களா தெரியும், இருந்துட்டு போங்க அப்படின்னு ஒரே 5 நிமிஷம் வார்த்தை என்ன சொன்னேன்னா, இந்த கடைசி காலத்தில் நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க எனக்கு சொல்ல வந்தாங்க, அவங்களுக்கு அது திருப்பி சொல்லியிருக்கேன், எனக்கே தெரியாது. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நிறைய பேர் எழுதுட்டு அந்த செய்தியில என்னென்னமோ வந்துருக்குது, எனக்கு அது புரியல. ஆனா ஒண்ணு, தீர்க்கதரிசி விட்டு வேற நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன், தீர்க்கதரிசி தவிர வேற எதுவுமே கிடையாது. இங்க அவன் இருக்கிறான், அங்க அவன் இருக்கிறான், எழுந்திருக்கான். ஏன்னா வேலூர்ல யாரோ ஒரு தாமஸ் வேற வந்திருக்கிறானா. இப்படி மோசமான காரியம்லாம் இருக்குது. தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, உங்க புத்தியை ஸ்டெடியா வச்சுங்க, ஒழுங்கா செய்தியை படிங்க, வேதத்தை படி ஜாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏந்து போயிட்டேன். நான் போயிட்ட பிறகு அந்த சகோதரி, நம்ம சகோதரிகிட்ட, என் மனைவி கிட்ட சொன்னேன், நான் என்னென்னமோ பேசணும்னு வந்தேன் அவர்கிட்ட. அவரை பார்த்தோன்னு எல்லாமே மறந்து போச்சு, பேசவே வாய் வரல. கடைசியில் என்னத்தான் சொல்ல வந்து கேட்டா, அந்த தாமஸ் கிட்ட இவங்க போயிருக்கிறாங்களாம். இந்த தாமஸ் கிட்ட என்ன எடுத்துன்னு போறாங்க. என்னையா இது, நாங்களும் அந்த தாமஸ் கிட்டே மலை மேலே ஏறி பார்க்காதவன் நான், இந்த தாமஸை பார்ப்பேனா? எனக்கு ஒருத்தர் இயேசு இருந்தா போதும், ஒரு தீர்க்கதரிசி போதும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் சாதாரணமா கொஞ்சத்துல இருக்கும் போதே தேவன் இதை செய்யறாருன்னா, தானியேலுக்கு செய்ய மாட்டாரா? மணவாட்டிக்கு செய்ய மாட்டாரா? தேவனோட உத்தமமா இருந்த தேவன் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஏனென்றால் ஜெயம் கொள்வதற்கு அவர் நமக்கு எல்லா விதமான காரியத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம் தான் அதை கை கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த 3 பேரும் நல்ல கவனிங்க, கர்த்தர் பிரியமான ஜனமே. நெருப்போ அந்த அக்கினியோ அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வெற்றி உறுதி என்பதை அறிந்திருந்தார்கள். அந்த தேவனுடைய வெற்றியை எரித்து போடுவதற்கோ தின்று போடுவதற்கோ வேற ஏதோ செய்வதற்கோ ஒன்றுமே அங்க இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஏன் ஜெயம் கொள்ளலாம்? கர்த்தர் பிரியமானவர்களே, இதுல நிறைய இருக்குது. ஷார்ட்டா சொல்ல நினைக்கிறேன், நிறைய விஷயம் இருக்குது இதுல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போ நான் இப்போ முடிச்சோம்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். முக்கியமான திருவிழா சொன்ன மெயின் பாயிண்ட் ஒன்று நான் அதை வாசிக்கல. ஜெயம் கொள்வதுன்னா முதல்ல எதிராளியை பத்தி குறை சொல்லாதே இருக்கணும். அது ஒரு பாயிண்ட். திருவிழா சொல்ல என்ன பண்ணக்கூடாது,
எதிரியை நீ குறை சொல்ல ஆரம்பிச்சனா, உனக்கு யாரும் உன் இருதயத்துல புரியலையோ, அந்த குறைய சொல்ல 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 நீ பார்க்கறதுக்கு நல்லா அருமையான ஒரு கிறிஸ்துவனை போல காணப்படலாம், அருமையா கூட ஜெபிக்கலாம், ஆனால் ஜெயம் கொள்ள முடியாது, வெற்றியை காண முடியாது. வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி வந்திருக்கும். அது திருநுக்கு தேள் கொட்டின கதை, யாருக்கும் சொல்ல முடியாது. சொன்னா கேட்பான், நீ தான் நல்லா ஜெபிக்கிறியே, நீ தான் அதை பண்றேன்னு சொல்லுவான். இதெல்லாம் உணர்த்துதுன்னா கர்த்தர் பின்மான ஜெபத்தோடு இந்த செய்தியை வாசிக்கும் போது தேவன் அதை மாற்றுகிறார். என் வாழ்க்கையில செஞ்சார். நானும் அப்படித்தான் இருந்தேன். யாரும் எதாவது செஞ்சுட்டா ரொம்ப கோவம் வரும், டென்ஷனு, மறக்க முடியாது, வேதனை, மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தனிமையில் இந்த செய்தியை வாசிக்கும் ரொம்ப வேலை செஞ்சது ஜெபத்தோடு வாசிக்கும் பொழுது. ஏன் நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இதை செய்தியா, நீ இதை பண்ணியா, ஏன் பண்ணல, ஏன் இப்படி இருக்கிற, எனக்குள்ளாக போராட்டம். அப்படி நான் செய்யாம இருந்தேன்னா என்னை பாதிக்கும். அது கண்டிப்பா அதை நான் சரி பண்ணி அறிக்கை பண்ணி உட்கார்ந்துதான் எனக்கு ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். இல்லைன்னா கிடைக்காது. கர்த்தர் பிரியமானவர்ல, அருமையான கர்த்தர் தேவன் நம்மளை நடத்துவதற்கு அருமையான செய்தியை கொடுத்தார், அருமையான இடங்களை கொடுத்தார், அருமையான சகோதர சகோதரிகளை கொடுத்தார், ஹல்லேலூயா, நேரங்களை கொடுத்தார். சரி, அடுத்தது, உலகம் உங்கள் உள்ளத்திலே இருந்தால் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியாது. அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றார் தீர்க்கதரிசி. லோத்தினுடைய மனைவியை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தன் கணவனாகிய லோத்தும் தன் பிள்ளைகளுடன் அன்பார்ந்தவர்களுடன் புறப்பட்டு சென்றாள். ஆனால் அவளுடைய இருதயத்தில் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்னும் எண்ணம் இல்லை. லோத்து மனைவி அந்த தேசத்தை விட்டு, சோதம் குமாரை விட்டு வெளியே வருது. கூப்பிட்டாங்களா, வந்துடுச்சு. ஆனால் உள்ளம் என்ன பண்ணல, அந்த இடத்தை விட்டு வெளியே வருவதற்கு மனமில்லை, எண்ணமில்லை. அப்போது உலகத்தில் அன்பு கூர்ந்தாள். உலகத்தில் அன்பு கூர்ந்தா உலகம் இழுக்குதான் சொல்லுகிறார். அந்த உலகம் அவளை புறப்படாமல் இழுத்து கொண்டு இருக்கிறது. எனவே நீங்கள் புறப்பட்டு வெளியே வந்தாலும், இப்ப நம்மளுக்கு சொல்ற திருதேசி, நாம் புறப்பட்டு ஸ்தாபனை விட்டு வெளியே வந்தாலும், மற்ற மதங்களை விட்டு வெளியே வந்தாலும், எல்லா காரியங்களை விட்டு வெளியே வந்தாலும், அங்கேயே நம்ம சிந்தனை பின்னால தவக்கலை மாதிரி பார்த்து கொண்டு இருக்குமானால் வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. பின்னால இருக்கிறத யாராவது தவறு செஞ்சுட்டான்னு வைங்க, உங்க வீட்டிலேயே உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், இல்ல உடன் சகோதரர்களாக பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஏதாவது தவறு செஞ்சுட்டா என்னால மறக்க முடியல, மறப்பனா நானு, அதை தான் சொல்றாரு லோத்து பொண்டாட்டியது. எப்படி அங்கே திரும்பி பார்த்துனுங்கிறது. பைபிள் சொல்லுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு, வலது இடது பக்கம் சாயாத. வேதம் அருமையா சொல்றாரு. இதுக்கெல்லாம் ஒருத்தர் செஞ்சே காமிச்சிட்டாரியா, அருமையான சகோதரன் பிரணாம் அவர்கள். அவர் தான் செஞ்சு காமிச்சிட்டாரு, அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாரு. அவர் வாழ்க்கையெல்லாம் படிக்கும், அவர் ஜபத்தை படிக்கும், அவர் செஞ்சது பிரசங்கம் மட்டும் இல்லை, அவர் லைஃப் எல்லாம் பண்ணும்போது அவர் எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சிட்டாரு. வாசிக்கிறோம், அது நமக்குள்ள வரணும்னா ஒரே ஒரு காரியம், ஜபத்துல இருந்தா தான் வரும். புத்தகத்தை வாசிக்கலாம், பைபிளை வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஜபம் இல்லாத வாழ்க்கை மாறாது, ஜபம் இல்லாமல் இது கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. ஜபம், அந்த ஆவியானவர் வந்தா தான், அது மேல தண்ணி ஊற்றணும், பரிசுத்தாய் ஊற்றப்பட வேண்டும், செய்தி மேல வார்த்தை மேல ஊற்றப்பட்டு தான் அது நமக்குள்ளாக முளைக்க வளர ஆரம்பிக்கும். நேரம் இல்லை, இருந்தாலும் எடுத்துக்கிறேன் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, அது முடிக்காது போகக்கூடாது, அது முடிச்சுட்டு நிறுத்திட்டு போனோம். அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அருமையாக சொல்லுகிறார். அவளுடைய இருதயத்தில் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை. அவள் அப்போது உலகத்தில் அன்பு கூர்ந்தாள். எனவே நீங்கள் புறப்பட்டு வெளியே வந்தாலும் உலகம் உங்களுக்குள் இருக்கிறதுக்கு வழி உண்டு. கவனிக்கின்றார் திருதேசி. 3:11 பிரசங்கில சொல்றார், அவர்கள் உள்ளத்தில் உலகத்தை வைத்திருக்கிறார். உள்ளத்துல உலகம் இருக்கிறது, அவ்வளோ பெரிய உலகத்தை குறுக்கி, எப்படி அது என்ன சொல்லுங்க, காம்பேக்ட்ல சுருக்கி உள்ள வைக்கிறது. ஹல்லேலூயா. உள்ள சுருக்கி வைக்கிறது, உலகத்தை உள்ள வச்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துக்குது. நம்ம வீட்டுல பாட்டு பாடினா கூட என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ண கூட பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பைபிள் வாசிக்க சொன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்? உலகம் இருக்குது, உலகம் தள்ளுது. ஜெபிக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு, பிள்ளைங்களை பெரியவங்க கூட சரி, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவங்க ஆதங்கத்துல ஜெபிப்பாங்க, கூப்பிடுவாங்க, பாடுவாங்க, வேதம் வாசிப்பாங்க. செய்தி சண்டே வந்துருச்சுன்னா 9 மணிக்கு ஆதாப்பா எல்லாம் எழுந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் தேவனுக்குள்ளாக உலகத்தை விட்டு வந்திருப்பாங்க, நான் கிறிஸ்துவ சொல்லிவாங்க. செய்தி 9 மணிக்கு வந்தா 10 மணி நேரம் தூங்கின்னு தான் இருப்பாங்க. 10 மணி நேரம் தூங்குவாங்க, 9 வரையிலும் தூங்குவாங்க. 9:30 மணி டைம் ஆச்சுன்னா அப்படின்ற கேஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தேவன் பார்க்கிறார்.
வீடை தேடி வரும்பொழுது, உன் கதவை தட்டும் பொழுது நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் கர்த்தருக்கு பிரியமான ஜனமே? காலம் மோசமா இருக்கிறது. உன்னால பாச சொன்னதுல இருந்து உண்மையாவே சொல்றேன், எவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அருமையா பாச கர்த்தர் அதிகமா நல்ல ஆயுசு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அவரை. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வேணும், வார்த்தையா தைரியமா சொல்றதுக்கு. தேசத்துல ஆள் இல்ல கர்த்தருக்கு பிரியமான ஜனமே. ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெயிக்க இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் நாம் இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய வார்த்தையே. ஹல்லேலூயா. லோத்து சொல்கிறார், உலகம் உள்ள இருக்கிறவர்களும் ஜெயிக்க முடியவில்லை, ஜெயிக்கல. லோத்து எங்க ஜெயிச்சது? உப்பு துணா மாறி போச்சு. ஹல்லேலூயா. அதை குத்தி விவரிச்சு திரும்ப சொல்கிறார், அவ வெளியே வந்தாலும் உள்ளுக்குள்ளாக உலகம் இருந்தது. சபைக்கு வந்துடலாம், செய்திக்கு வந்துடலாம், ஜபத்துக்கு வரலாம், பேய் ஓட்டலாம், பிசாசு ஓட்டலாம், அற்புத அடையாளம் செய்யலாம், உள்ள உலகம் இருக்கும். அதைத்தான் தெரிய சொல்கிறார். அப்பர் பட்டணம் பார்த்தான் சொல்றார். அவன் போய் சொல்றான், ஆண்டவரே உன் நாமத்தினால் நாங்கள் பேய் ஓட்டினோம், பிசாசுகளை விரட்டினோம், அற்புத அடையாளம் செஞ்சோம். ஆண்டு சொல்ற, அட அக்கிரமக்காரனே, உன் உள்ள பாரு, இவ்வளவு உலகம் அப்படியே இருக்குது சொல்றாரா இல்லையா? உள்ள என்ன இருக்குது? உலகம் இருக்கிறதே. அப்ப அதை வெளியே தள்ளணும். உலகத்தை என்ன பண்ணும்? உலகத்தை உருட்டி தள்ளு வெளியோ. ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறார் தீர்க்கதரிசி. அருமையா பாருங்க. அவள் ஜெயம் கொள்ளவே இல்லை. அவள் அந்த பாதையில் இருந்த போதிலும் அது முடிவில் அவளை முறியடித்து விட்டது. தேவனுக்காக வெளியே வந்துட்டு, மோசே கிட்ட கூட அப்படித்தான் ஒரு கூட்டத்தான வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு உள்ளத்துல அந்த பழைய காரியங்களும் உலகமும் இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள முடியவில்லை. சொல்லுகிறார் அருமையாக, மோசையோடு 2 பேர் தான் ஜெயம் கொண்டார்கள், மத்தெல்லாம் வயல செத்து அழுகி போனார்கள் என்று சொல்லுகிறார். அழுகி போட்டாங்க, நாத்தாச்சு போயிட்டான். ஏன்? வெளியே வர்றது பெருசு இல்ல, ஜெயம் கொள்வதற்கான காரியத்தை பின்பற்றணும். நீ ஜெயம் கொள்ள முடியாது, அதற்கு தேவன் ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தை தான் ஜெயம். ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் இது. கடைசி நாள்ல எல்லாருமே ஜெயம் கொள்ள முடியும். எப்படி? கொடுக்கப்பட்ட வார்த்தை பிடித்துக் கொள்ளும் போது தான் ஜெயம். வார்த்தை கையில் இல்லைன்னா ஜெயம் கொள்ள முடியாது. வார்த்தை இல்லைன்னா ஜெயம் கொள்ள, வார்த்தை சொன்னா பைபிள் தெரியும் பயட் பண்ணி வச்சா ஜெயம் கொள்ள முடியாது. பைபிள் என்ன பண்ண முடியாது? எல்லாத்தையும் பயட் பண்ணிட்டேன் சார், குழந்தைங்க வாய்ப்பாடு பயட் பண்ற மாதிரி ஜெயம் கொள்ள முடியாது. அந்த வார்த்தை ரத்தமும் மாம்சமாக மாற வேண்டும். அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவள் என்ன செய்தாலாம்? திரும்ப சொல்கிறார், அவள் அந்த பாதையில் இருந்த போதிலும் அது முடிவில் அவளை முறியடித்து விட்டது. எதுக்கு தன் இருதயத்தை வச்சாலும் அதுதான் அவளை மேற்கொண்டது. நாம் எதற்காக இருதயத்தை கொடுத்திருக்கிறோமோ அதுதான் நம்மளை மேற்கொள்ளும். ஜெபம் பண்ணலாம், பேய் கூட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணது எல்லாம் நடக்குதுன்னா நம்ம கரெக்டா இருக்கணும் அர்த்தம் கிடையாது. ஜென்ரலா சொல்றேன் நான், இது யாரும் குற்றப்படுத்தல, கர்த்தருக்குள்ளாக வார்த்தைகளுக்கு பத்தி பேசல, நான் ஜென்ரலாக சொல்லுகிறேன். அப்படி என்றால் வார்த்தைக்குள்ளாக இருந்து ஜெபிக்கும் போது அதிகமான பலன் உண்டு, காரியங்களை செய்வார். அதுதான் இங்க தீர்வு சொல்லுகிறார். பார்க்கும்பொழுது அவள் திரும்பி ஒரு பெரிய பார்வை பார்த்தாள். என்ன பண்ணாந்தம்மா? அப்போ உள்ள எவ்வளவு ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். தேவன்கிட்ட வந்து இயேசுவோடு வந்து, நிறைய பேர் சொன்ன நான் இயேசுவோடு தாங்க இருக்கிறேன், இயேசுவோடு இருந்து என்ன புண்ணியம் சொல்லு. அநேகர் சொல்லுவாங்க, நான் இயேசுல வந்து சேர்ந்துக்கிறேங்க. நாங்க நான் சீட்டு கம்பெனியாது நீ வந்து சேர்ந்துக்கிறதுக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க. இயேசுவோடு சேர்றது கிடையாது. இது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தை ஏற்றுக்கொண்டு வார்த்தை நடக்கிற காரியம் இது. ஹல்லேலூயா. அதுதான் நீங்க அருமையாக சொல்லுகிறார். அவள் ஒரு பார்வை பார்த்தால் அங்கத்தான் அவள் மாட்டிக்கொண்டாள். இன்னைக்கு அநேகர் தேவனிடத்துல வந்துட்டு பின்னால திரும்பி பார்க்கும் பொழுது, அந்த பாவத்தை பார்க்கும் பொழுது, உலகத்தை பார்க்கும் பொழுது, வார்த்தையை கையில வைத்துக் கொண்டே தன் சிந்தினாலும் கிரினாலும் வெளியே திரும்பி போகும் பொழுது அங்கே தான் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள், எந்த விருப்பமும் வைக்காதீர்கள், சென்று கொண்டே இருங்கள். நம்மளுக்கு சொல்றார், நீங்க என்ன பண்ணாதீங்க, திரும்பி பார்க்காதீங்க, எதையும் எந்த விருப்பமும் வைக்காதீங்க, நீங்க தேவனை நோக்கி சென்று கொண்டே இருங்கள். உங்கள் சிந்தையை கல்வாரின் மேல் வைத்து கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இலக்கை நோக்கி கொண்டிருங்கள். பாருங்கள், அவள் ஜெயம் கொள்வர்களாகத்தான் புறப்பட்டால், ஆனால் அவளோ ஜெயம் கொள்ளவில்லை. இதெல்லாம் பாயிண்ட், இதெல்லாம் கருத்துக்கள், சரியான பாயிண்ட் வைக்கிற திருதர்சி, சும்மா படிச்சுட்டு போறதில்ல. அவள் புறப்படும் பொழுது ஜெயம் கொள்கிறவர்களாக தான் புறப்பட்டாலாம். பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருந்தது. வரலன்னு கூட தூதர் இழுத்துன்னு வந்தார், அது வேற கதை.
வந்தது எப்படி இருந்தது பார்க்கும்போது? ஜெயம் கொள்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ, ஏன்னா எல்லாமே அழிஞ்சு எரிஞ்சு நிக்குது, இவங்க வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தை பாருங்க, இவ உலகமே மாட்டி நான் நாசமா போய் கொண்டிருக்கிற நேரத்தில் வெளியே வரும்போது ஜெயம் கொள்கிற போல காணப்பட்டுதான். ஏன்னா அழிய போகுது, ஆபத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஜெயிச்சோன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ள உலகம் இருந்ததுனால, ஆனால் அவள் ஜெயம் கொள்ளவே இல்லை. அவள் ஸ்தாபனத்தை விட்டாள். அவள் லோத்துடன் சோதமை விட்டு வெளியே வந்தாள். ஆனால் அவள் திரும்பி சென்று தன் தலைமுடியை வெட்டி கொள்வதும், அந்த அலங்காரத்துல மற்ற காரியங்களும் சொல்ல, லிப்டிக் போறது, அலங்காரம், ட்ரெஸ் எல்லாமே, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சபையில சொல்ற செய்திக்கு விரோதமா நிறைய காரியங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். தேவன் கிருபையா இருக்கணும், மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் யாரை எந்த மனுஷனும் இப்ப திருத்தவும் முடியாது. நம்ம பாஸ்டும் சொல்ற மாதிரி ஜெபிக்கிறது தான் காரியம். இப்ப நம்முடைய ஒரு வைராக்கியமான ஜெபம், எல்லாரும் இந்த பழையக்குள்ள கொண்டு வரதுக்கு நாம் ஜெபிப்போம். இந்த இடத்துல பாருங்க, அழகா சபையை லிங்க் பண்றார் திருதர்சி. எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் அங்க இருக்கிறார். இது ஒரு சிறு அசைவாக கூட இருக்கக்கூடும், அது சரியா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இந்த மனிதன் கூறுவது மாத்திரம் எனக்கு தெரியும். அவர் எனக்கு கணவனாக இருந்த போதிலும், கணவன் என்று சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் போதகர் ஆவிக்குரிய விதத்தில் உங்கள் கணவரே கவனிங்கன்றார். அது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவருடைய வெளிப்பாடு சரியாக இருக்கக்கூடும். உனக்கு பரிபூர்ண திருப்தி இல்லை என்றால் எங்க வார்த்தையில் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய புருஷனாகிய பாஸ்டர் மேல, இன்னைக்கு அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த பரிபூர்ண திருப்தி அந்த ஊழியக்காரன் மேல இல்லாதனால ஒரு வளர்ச்சியும் கிடையாது வாழ்க்கையில. என்ன கிடையாது? ஒரு நயா பைசா வளர்ச்சின்னு சொல்லுவான் நம்ம ஊர்ல. ஒரு வளர்ச்சியும் இல்லாத உடனே சபை ஆரம்பிச்சிருவோம். உருப்பிடுமா காரியம்? சபைக்குள்ள இருந்து திருந்தனால அதிக ஆக்கினை, பாசுக்கு பேச்சுக்காக அவர் மேல திருப்தியில சபை ஆரம்பிச்சிட்டா அது 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 அதிக ஆக்கினை என்று சொல்கிறாரு யாக்கோபுல. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்று நீ பரிபூர்ணமா அறிந்திருக்கவில்லை என்றால் நீ அங்க போகவே முடியாது. ஹல்லேலூயா. உண்மையில என்ன செய்ய முடியாது? நீ அந்த இடத்துல போய் சேர முடியாது. அதற்கு உன்னை நீ முற்றிலுமாக ஒப்புவித்து ஆக வேண்டும். நீ அதை அறிந்திருக்க வேண்டும். யார் எதை செய்திருக்க காண்கிறாயோ, நீ அதை அடையாளத்தை காண்கிறேன் என்று நீ சொல்வதல்ல. நீ அதை அடைந்து தீர்ந்து முற்றிலுமாக உன்னை ஒப்பு கொடுத்து அதுக்கு அர்ப்பணித்து ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் இதற்கு ஒப்பிட முடியும். 20 லட்சம் பேர் புறப்பட்டார்கள், ஆனால் 2 பேர் மாத்திரமே முடிவடைந்தார்கள். அது உண்மையான ஒரு காரியம். தேவனுடைய கிரியைகளை கண்டார்கள். பாருங்க, தேவனுடைய கிரியைகளை கண்டார்கள், ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்றார்கள், எல்லாமே மகத்தான அற்புதங்களை பார்த்தார்கள். புறப்பட்டு வெளியே வந்த போதிலும் அந்த எண்ணம் அவர்களில் இருதயத்தில் இருக்கவில்லை. சபைக்கு வருகிறோம், அருமையான செய்தியை கேட்கிறோம், கையத்தட்ட எல்லாம் செய்யலாம். அந்த எண்ணம், தேவனுக்கு அர்ப்பணிக்கிற எண்ணம், முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற எண்ணம் இல்லை என்றால் ஹல்லேலூயா பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நான் அடுத்த முறை பண்ணுகிற கர்த்தர் பிரியமானவர்களே, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லணும்னு வாஞ்சிக்கிறேன். ஏன்னா அடுத்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ. ஜெயம் கொள்ளுதல் என்றால் பிசாசின் தந்திரங்கள் ஒவ்வொன்றையும் கண்டு கொள்ளுதல் என்ற அர்த்தம். அவன் தந்திரத்தை கண்டுக்கினால நீ ஜெயம் கொள்றன்னு அர்த்தம். அதுதான் திரு சொல்கிறார். இதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு காரியமும். ஜெயம் கொள்ளுதல் என்றால் சோதனைகளை மேற்கொள்ளுதல். இயேசு தமது சத்துருக்களின் மத்தியில் சோதனையை மேற்கொண்டார். இந்த இயேசுக்கு காரியத்தை மட்டும் சொல்லணும். அது மட்டும் நான் திரு சொன்னதை வாசித்து அப்படியாக ஒரு சின்ன காரியம் மட்டும் சொல்றேன். நீங்க புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தான். ஏன்னா நமக்கு முன்மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சோதனையின் முடிவு பார்க்கும்போது ஒன்றுமில்லைன்னு வரணும், அதுதான் ஜெயம். பிசாசு இயேசுவை சோதித்தான். எல்லா விதத்திலும் சோதிக்கும் போது இதை எழுதுகிறார், அது படிக்க நேரம் இல்லை. எல்லா விதத்திலும் அவரை சோதிக்கும் போது அதன் முடிவு என்னன்னா, அவர் குற்றமற்றவர். ஹல்லேலூயா. அவர் குற்றமற்றவர்.
எதற்காக சோதிக்கப்படுதல்? இதை நான் வாசிக்கிறேன் கேட்க. ஒவ்வொரு சபை காலத்துல ஒவ்வொரு காரியங்களை சொல்கிறார் தீர்க்கதரிசி. அவர் சொல்லு. நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் வெளிப்படுத்த 3வது அதிகாரத்தை திருப்பி பாருங்கள், கவனிங்கள். ஜெயங்கொள்ளுதலை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்த ஜெயங்கொள்ளுதலை குறித்து நான் அனைத்தையும் அதில் பார்க்கலாம். உங்களை நிலை கண்ணாடியில் காணுங்கள். நிலை கண்ணாடின்றது வேத வார்த்தை. ஆவிக்குரிய நிலை கண்ணாடியில் உங்களை பரிசோதித்து பாருங்கள், நீங்கள் ஜெயம் கொண்டீர்களா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போது இந்த எபேசியன் சபை காலத்திலிருந்து அந்த தூதன் கொடுக்கப்பட்ட முதல் செய்தியிலிருந்து சொல்லுகிறார். அந்த பாயிண்ட்களை மட்டும். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ சொல்லிட்டு தனிப்பட்ட நபர், சபையை அது குறிக்கவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்தந்த சபையின் காலத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவரிடம் கூறி அவர்கள் ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டார்கள் என்றார். அப்படியாக சொல்லும் பொழுது ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். கவனிங்கள், எபேசு சபையில் உள்ள ஜெயம் கொண்டவர்களுக்கு அதை சொல்லுகிறார். சிறுமினா சபையில சொல்லும் பொழுது அதில் ஜெயம் கொண்டவர்களை பார்க்கும் பொழுது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுத்துவதில்லை. இது ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார். பெருமுக சபையில சொல்லும் பொழுது ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு அது தனிப்பட்ட நபர், முழு சபைக்கு அதை சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. அது தனிப்பட்ட நபருக்கு சொல்லுகிறார். அதுதான் சபையிலிருந்து வெளிவரும் மணவாட்டி. கேட்டவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெற்றிருக்கிறனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். அது அந்த சபையின் காலத்தில் இருந்த ஜெயம் கொண்டவன். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னு பின்னால தெரியும். அடுத்து தியேத்திரா சபைக்கு சொல்லும் பொழுது ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அது உண்மை. அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். கவனிங்கள், அவருடன் அவருடைய சிங்காசனத்தில் கிறிஸ்து இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவார். இதோ ஜெயம் கொண்டவர்கள் கொண்ட சபை அவருடன் கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்புக்கோளால் ஜாதிகளை நொறுக்கி போடுகிறது. அடுத்தது சர்தை, 5வது சபை. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரத்தை தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அது சர்தை சபையில் இருக்கிற ஜெயம் கொண்டவனுக்கு. அடுத்து 6வது சபை. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமை ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் சொல்லிட்டு இப்ப சொல்லுகிறார். 7வது சபை காலத்துல ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன வாக்கு அளிக்கப்பட்டது என்பதை கவனியுங்கள், பாருங்கள். இப்பொழுது லவோதிக்கா அது கடைசி கால சபை. அது சில ஜெயம் கொள்கிறவர்கள் இருப்பார்கள். அதை கவனியுங்கள். ஒவ்வொரு சபையின் காலமும் அதற்கு முன்பிருந்த சபைகளும் அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இங்க கவனிக்க வேண்டும். அவர்கள் இந்த அதிகாரம் அனைத்தையும் புதிய நாமத்தையும் எழுதப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் மறைவான மன்னாவையும் புசிப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் அனைத்துக்கும் பிறகு இந்த கடைசி சபையின் காலத்துக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுடன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இப்பதான் இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து குறித்து அப்படியே அருமையாக வர்ணிக்கிறார்.
அருமையான வார்த்தைகள் திரு சொல்கிறது. இவ்வளவு நேரம் வாசித்தோம். அது சொல்லும்போது சொல்கிறார், ஜெயம் கொள்கிற பலன் உண்டு, அது லீலி புஷ்பமே, செருக்கு கொண்டு மேலே வா, அது உனக்குள்ள இருக்குமானால் சேறு மற்ற எல்லாவற்றை தள்ளி மேலே எழும்பி வா. ஆமையா, என் சிங்காசனத்தில் எனக்கு என்னோடு கூட உட்காரும்படி உனக்கு அருள் செய்வேன். நேரம் முடிந்தது. இனிமேல் தான் செய்தி. அந்த லீலி புஷ்பத்தை மாத்திரம் நான் சுருக்கமாக 2 காரியங்களை சொல்லிட்டு நான் முடித்துறேன். லீலி புஷ்பத்தை பற்றி பேசுகிறார். லீலி புஷ்பம் சேற்றிலே புதைந்திருக்கிற ஒரு விதை. நம்ம லீலி புஷ்பம் என்று அருமையாக சொல்லுகிறார். சேற்றிலே புதைந்திருக்கிற அந்த விதை, அது என்ன செய்ய வேண்டுமா, அந்த விதையின் மேல இருக்கிற ஓடுகளை தள்ளி என்ன செய்யணுமா, அது மேல மூடி இருக்கிற ஓட தள்ளி வெளியே வரணும். ஓடுகளை தள்ளி வெளியே வர வேண்டும், அது ஒரு ஜெயம். அடுத்தது சேற்றை தள்ளி கொண்டு வெளியே வர வேண்டும், அது ஒரு ஜெயம். அடுத்தது தண்ணியை தள்ளி கொண்டு வெளியே வர வேண்டும், அது ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. இப்படி எல்லாவற்றை தள்ளி கொண்டு மேல வந்து அது தன் அழகை காண்பிக்கிறது, தேவன் கொடுத்த அழகை காண்பிக்கிறது. அதுதான் வேதத்துல சொல்லுகிறார். எபிரேயர் 12:1 பார்க்கும்போது, பாரமான யாவற்றை தள்ளும். நம்ம தான் தள்ளணும். எப்படி லீலி புஷ்பம் தள்ளுதோ, பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு மேலே வந்து அது தன்னுடைய அழகை. அப்ப பாருங்க, தன் வாழ்க்கையில இருக்கிற, நாம ஒரு காலத்துல அப்படித்தான் புதைந்து போயிருந்தோம். சேற்றில, உளையான சேற்றில புதைந்து போயிருந்தோம். இருட்டுல தான் இருந்தோம், ஆழமான இருட்டுல. அந்த எப்படி வர்றதுன்னு தெரியல. அது வர வேண்டும் என்றால் அந்த அந்த ஏற்ற காலத்தை வெளியே கொண்டு வரும்போது அது வேலையை செய்யணுமா? என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் தள்ளி வெளியே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அது ஒவ்வொன்றையும் ஜெயிக்க வேண்டும். அப்படி தள்ளி கொண்டு வெளியே வரும்போது தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது தன்னை காண்பிக்கும் அப்படின்னு சொல்றார். பிசாசு இயேசுவை 3 விதமாக தேவனை அட்டாக் பண்ணானாம். என்ன பண்ணா? அவரை தாக்கினான். 3 விதமான தாக்குதலை குறித்து பேசுகிறார். அருமையா இருக்கு. அந்த அதெல்லாம் எடுத்து பேசணும்னா இன்னும் நான் அநேக காரியம் வாசித்தேன். அடுத்த முறை கத்த சித்தமா மறுபடியும் கத்திர இதே காரியத்தை அந்த வாசிக்கலாம். அருமையா தேவன் அதை எப்படி அவனை மேற்கொண்டார். சுருக்கமா சொல்ற திருகசி சொல்ற வார்த்தையை கொண்டு மேற்கொண்டார். அவன் இப்படியெல்லாம், ஏன்னா 3 விதமான காரியத்துல சொல்றாரு. அவன் என்ன நினைச்சான், நான் பிசாசு இயேசுவை, நான் சுருக்கமா அதை மட்டும் படிச்சுட்டு போறேன். முதல்ல அவன் செஞ்ச காரியம் 115வது பேரால, இயேசு தம்மை போஷிப்பதற்கென தனக்கு இருந்த வல்லமையை தன் மீதே உபயோகிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தானாம். இது புரிய நினைக்கிறேன். அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்தார் மற்றவர்களுக்கு, அது தானே அதுல அவர் குற்றப்படுத்தணும்னு நினைத்தான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் சுருக்கமா படிச்சுட்டு போறேன். கத்திசிதமா அடுத்த தடவை அது குறித்து தியானிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். 2வது அவன் வந்தானாம், அவரை பிரபலமாக்க தம்மை காண்பிக்க வேண்டும் என்று பிசாசு விரும்பினான். அவர் யாருன்னு எல்லார்கிட்ட பிரபலமா காட்டணும் அப்படின்னு நினைச்சானா. அதையும் அழகா திருசி விளக்குகிறார். அதுலயும் அவன் தோத்துட்டான். 3வது ராஜ்யத்தை கொண்டு போய் காண்பித்தானாம். அதுதான் மனவாட்டி சொல்ற, ராஜ்யத்தை கொண்டு போய் காண்பித்தான். அதை காண்பிக்கும் போது என்ன சொல்றானா, இயேசு சிலுவைக்கு போகாமல் இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி சற்றே அவன் என்ன பண்ணான், அப்படி செய்திருந்தான் அதை. ஆனால் திருச்சி அதுக்கு முடிவு என்ன சொல்ற, அவர் அப்படி செய்திருந்தால் நம்மை அவர் மீட்டு கொண்டு இருக்க முடியாது, மனவாட்டி அவர் எடுத்துக்கொண்டு இருக்க முடியாது. ஆக அந்த இடத்துல அவனை சொல்லிட்டாரு, அவனை பின்னால போடா சாத்தானேன்ட்டார். அல்லேலூயா. இங்க அப்படி எழுதியிருக்க வார்த்தை கொண்டு ஜெயித்தார். அப்ப நாம் ஜெயம் கொள்வது எப்படின்னா, நமக்கு முன்மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் அந்த நிறைய காரியங்கள் நான் நேரம் வாசிக்கவில்லை. கர்த்தர் பிரியமானவர்களே, நாம் ஜெயம் கொள்ளும் அருமையாக அந்த செய்தியில் சொல்றார். அதெல்லாம் அப்படியே பொறுமையாக பார்ப்போம்னால் நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். இது ஒரு டீச்சிங் மாதிரி இருந்தாலும், ஏன்னா வாசிக்கும் போது பேசும்போதெல்லாம் சில நேரத்துல போர் அடிக்கும். ஜென்ரலா பிரசங்கம் பண்ணி போனா நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி நேரத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் அந்த ரகசியங்கள் நம்ம இருதயமான பலகைகளை எழுதுவார். ஆகவே இந்த செய்திகளை வீட்டுல வாசிங்க, கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். எந்த விதத்திலும் அவன் வந்தாலும் அவன் தோற்று போனவனே பிசாசு, அவன் ஜெயித்தவனே கிடையாது. அவன் வாழ்க்கை முடிந்து போன வாளாட்டினுகிறான். அதை பார்த்து மனவாட்டி சொல்றார், அவன் எது கண்டு மனவாட்டி அஞ்ச மாட்டான், ஏற்கனவே மனவாட்டி ஜெயிச்சிட்டான். ஹல்லேலூயா. அப்போ நாம் இதெல்லாம் எப்படி ஜெயம் கொள்ள, இருக்கிற காரியத்தை எப்படி செய்யணும், வேத வார்த்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும், வேற ஒரு காரியம் இல்லை. அதற்கு அருமையான ஒரு காரியம் சொல்றார். நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. நாம் நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்து மேல் வைக்க வேண்டும், நம்முடைய பேச்சுகளை குறைக்க வேண்டும், வீணான சிந்தனைகள் நம்ம ஈடுபடக்கூடாது. தேவனுடைய சோதனைகளுக்கு வார்த்தை கொண்டே நாம் என்ன செய்யணும், அது ஜெயிக்க வேண்டும். எல்லாம் சொல்லும்போது வார்த்தை கொண்டே நாம் ஜெயிக்க வேண்டும்.
என்று முடிக்கிறார். அப்படியாக அது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்தை கூட தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். நாம் ஜெயம் கொள்வது எப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை கொண்டு மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அப்படி என்றால் முழுக்க முழுக்க நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ எந்த ஒரு சாங்கிய சம்பிரதாயம் செய்தாலும் கண்டிப்பாக அது ஜெயம் வராது. உன் சுய புத்தியில நீ எதை செய்தாலும் கண்டிப்பாக ஜெயம் வராது. நாம புரிந்து கொண்டு செய்கிற காரியத்தில் ஜெயம் வராது. ஜெயம் வர வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட வார்த்தையின் ஒழுங்கிலே நடக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை அபியாசப்படுத்தும் பொழுது மாத்திரமே நாம் ஜெயிக்க முடியும். அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து மோசே, ஜோஷுவாவிலிருந்து தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்கோ, யோவான் ஸ்நானகர் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர்கள், நம்ம கடைசி தீர்க்கதரிசிகளும் பார்க்கும்போது எல்லாருமே ஜெயம் கொண்ட வாழ்க்கையில பார்க்கிறோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்கும்போது தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, உலகம் அவர்களோடு ஒட்டாமல், உலகத்துக்கு செவி சாய்க்காமல், உலகத்துக்கு கீழ்ப்படியாமல், உலகத்தோடு ஒன்றி போகாமல், உலகம் அவருக்குள்ளாக வராமல் தனிமையாக நின்றதுனால ஒரு செய்தி சொல்லும்போது தனக்காக தேவன் ஒரு உலகத்தை உண்டாக்கி கொண்டு அந்த உலகத்தில் ஜீவிச்சாராம். மனவாட்டியும் அப்படித்தான், தனக்காக வார்த்தை என்ற ஒரு உலகத்தை உண்டாக்கி இந்த வார்த்தைக்குள்ளாக ஜீவிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்முடி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த செய்திகளை கர்த்தாவே எப்படி பேசுவது, எப்படி கோர்ப்பது என்று தெரியாமல் அடிமையில் இருந்த நேரத்தில் நீர் கொடுத்த சிந்தனைப்படி அதை வாசித்து இருக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கட்டும். நீ அந்த திருவிழா பேசும்போது வளமையா இருந்தது, அதை நாங்கள் படிக்கும்பொழுது அதை பார்க்கிறோம். இன்று ஆண்டவரை நாங்கள் நேரம் இல்லாதனால ஆண்டவர் இங்கும் அங்குமாக அதை தியானித்து இருக்கிறோம். அது எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றித்தார். நாங்கள் உண்மையாகவே இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள் ஆல்ரெடி அதை பார்த்து விட்டேன். யார் யார் ஜெயித்தவர் எல்லாம் பார்த்து விட்டீர். அதற்காக நான் நன்றி செலுத்துவோம். உலகத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் எங்களுக்கு கூட இந்த வழி நடத்தும். எல்லா பொல்லாப்புகளுக்கு ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத புருஷர்கள், சகோதரிகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட உதவி செய்யும். தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிற இந்த சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாருடைய இருதயங்களிலும் உடைய பரிசுத்தாவி ஊற்றும் ஆண்டவரே, ஆவினால் வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் சபை மேய்ப்பர் முதல் கடைசி வருவதை எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்க பொறுப்படுத்துகிறோம். எல்லாவது கனமகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Thank you.